வணக்கம் நேயர்களே, இதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ராக்டிக்கல் டிப்ஸ் அப்படின்ற கோர்ஸ். இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டை நல்லா எழுதுறதுக்கான ஒரு உதவி செய்யும். சில பவர்ஃபுல்லான டிப்ஸோட ரியல் ப்ராஜெக்ட்ஸில் அதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது தான் இந்த ஒரு கோர்ஸ் சொல்ல போகுது. இந்த கோர்ஸில் என்னெல்லாம் இருக்காதுன்னு நான் சொல்லிடுறேன். இது ஒரு பிகினர் ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸ் கிடையாது. அதனால் நீங்கள் வேரியபிள்ஸை, லூப்ஸை, பேசிக் சின்டாக்ஸ் எல்லாம் இங்கே நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. இதுக்குன்னு தனியாக ஒரு கோர்ஸ் இருக்குது, மாஸ்டர் ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸ்னு. அண்மையில் நான் வெளியிட்டிருக்கிற ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸ் இது. இதை வேணால் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ராக்டிக்கல் டிப்ஸ் கோர்ஸை நீங்கள் பார்க்கலாம். இந்த கோர்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா, எப்படி ஜாவா ஸ்கிரிப்டில் க்ளீனான கோடை எழுதுறது, எப்பயுமே நீங்கள் பண்ணக்கூடிய சில மிஸ்டேக்ஸை எப்படி தடுக்கிறது, அப்புறம் மாடர்ன் ஜாவா ஸ்கிரிப்ட் சிறப்பு அம்சங்களை எப்படி பயன்படுத்துறது, கடைசியாக ஒரு ப்ரொஃபஷ்னல் டெவலப்பராக எப்படி யோசிக்கிறது அப்படின்றது எல்லாத்தையுமே இது சொல்லுங்கள். இந்த சேனல் இன்னும் வளரணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து டொனேட் பண்ணுங்கள். டொனேட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம வேலை செஞ்சு பார்க்குறதுக்கான ஒரு ஒர்க் ஸ்பேஸை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். நான் இந்த ஒரு ஒர்க் ஸ்பேஸ் தேர்ந்தெடுத்துக்கிறேன். இந்த ஒர்க் ஸ்பேஸை நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ற எடிட்டரில் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட், இந்த இடத்துல மேலே போய் அட்ரஸ் பாரில் CMD அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த CMDயில் அதாவது இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் கோட் ஸ்பேஸ் டாட் அப்படின்னு என்டர் பண்ணிங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரில் இந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸை முயற்சி செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் இங்கே ஒரு ஃபோல்டர் ஒன்று உருவாக்கிக்கிறேன். இந்த ஃபோல்டர் பேர் மாடியூல் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த மாடியூலோடைய பேர் என்னென்னா JS Quick Wins. ஸோ இந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் சில எக்ஸாம்பிள்ஸை ட்ரை பண்ணி காட்ட போகிறேன். முதல்ல அதுக்காக நான் இங்கே ஒரு ஃபைல் ஒன்று உருவாக்கேன், example.js அப்படின்னு சொல்லி. இந்த example.js ஃபைலை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் முதல்ல இந்த ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் Node.js அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை பொருத்தணும். Node.js சாஃப்ட்வேரை பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கமாண்ட் ஒன்று வரும். ஆக இந்த ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் பொறுத்ததுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, க்ரோமில் போங்க, நோடுன்னு சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த வெப்சைட் வரும். அதில் டவுன்லோட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். சரிங்களா? இப்போ இந்த நோடு கமாண்டில் நீங்கள் இந்த example.js ஃபைல் இப்படி கொடுத்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். நம்ம முதல்ல அதுக்கு இந்த டெர்மினலில் இந்த ஃபோல்டருக்குள்ளே நேவிகேட் பண்ணிக்கணும். ஆக நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் CD கொடுத்து இந்த ஃபோல்டர் நேம் இப்படி கொடுத்து உள்ளே போகலாம். ஸோ இங்கே நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அல்லது இன்னும் சுலபமாக சொல்லணுன்னா, இந்த ஃபோல்டர் இப்படி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் இன்டெகிரேட் டெர்மினல் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் டேரெக்டாக இது ஓப்பன் ஆகிடும். சரி, இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் ஜேஎஸில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாடல் 1க்கான அதாவது இந்த குயிக் வின்ஸ் அப்படின்னா என்னென்னா தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல கான்சோல் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் நிறையவே ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்துருப்பீங்க. இந்த ஆப்ஜெக்ட் டெவலப்பர்களுடைய ஒரு டீபக்கிங் டூல் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம தவறை சரி செய்யறதுக்கான ஒரு கருவி. இந்த கான்சோலை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பொதுவாக லாக் தான் பண்ணுவீங்க. அதாவது ஏதாச்சும் மெசேஜை அந்த கான்சோல் லாகணும் இல்லையா, ஸோ அந்த ப்ரௌசருடைய அவுட்புட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த லாக் மெத்தடை தவிர்த்து இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னன்றதா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கோடு ஒன்று எழுதுவோம். இந்த இடத்துல இங்கே ஒரு யூசர்ஸ் டேட்டா ஒன்று உருவாக்குறோம். அந்த யூசர்ஸ் டேட்டாவில் நேம் அப்படின்னு சொல்லி ஒன்று, ஆலிஸ் ஒரு ஆப்ஜெக்ட், அப்புறம் ஏஜ்னு ஒன்று, அது 25. இதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் நம்ம போட்டுடுறோம். ஸோ கமா இருக்கணும். இதில் நேம் பாப், ஏஜ் 30 வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 யூசர்ஸ் இருக்காங்க.
இந்த 2 யூசர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு டேபிள் மாதிரி இந்த டேட்டாவை பார்க்கணுன்னு நினச்சா நம்ம அதை எப்படி பார்க்குறது? சில சமயம் நிறைய டேட்டாஸ் இருக்கும் இல்லையா, நம்ம அதை வந்து ஒரு டேபிளாக பார்த்தா தான் நம்மளால் வந்து அந்த டேட்டா வந்து தெளிவாக பார்க்க முடியும். இந்த மாதிரி அரே ஃபார்மேட்டில் பார்க்கும்போது டேபிள் பார்க்கறது ரொம்பவே நல்லது. அப்போ அதை எப்படி வந்து காட்டுறது? இதுக்குன்னு தனியாக ஏதாவது ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எழுதணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்சோலில் ஒன்று இருக்குது, அதுதான் டேபிள் அப்படின்ற ஒரு மெத்தட். இது நீங்கள் கொடுக்கக்கூடிய அரே டேட்டாவை எடுத்துக்கிட்டு அது உள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் காட்டும். இப்போ பாருங்கள், இதில் யூசர்ஸ் அப்படின்ற இந்த அரேவை கொடுக்குறேன். இது கொடுத்துட்டு நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். நான் இந்த டெர்மினலில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள், நோட் example.js அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டேபிள் வரும். இப்போ இந்த டேட்டா வந்து அரேவை பார்க்கறத விட டேபிளாக பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது. ஸோ என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து இண்டெக்ஸஸோடைய தகவல் என்ன, அப்புறம் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நேமோடைய வேல்யூ வந்து என்ன மாதிரி டைப்பு, ஸ்ட்ரிங்கா அல்லது நம்பரா, இந்த மாதிரி எல்லாமே தெளிவாக இதில் பார்க்க முடியுது இல்லையா. ஸோ இது நம்மளுக்கு ரொம்பவே வந்து டேட்டா வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து குரூப் லாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன்னா சில லாக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஆனால் அதை டீபக் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி லாக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு குரூப் ஆக்கி பார்க்கறதுக்கான ஒரு வழி வந்து இந்த ஒரு கான்சோல் ஆப்ஜெக்டில் இருக்குது. அது என்னன்றதை நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கோடை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து டேபிள் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கீழே வர்றது எதுக்குன்னா லாக்ஸை வந்து குரூப் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லாக் வந்து குரூப் பண்ண போகிறோம். குரூப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கான்சோலில் குரூப் அப்படின்ற ஒரு மெத்தடை கால் பண்ணணும். அதில் யூசர் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன். இதுதான் வந்து ஒரு தலைப்பு மாதிரி. அடுத்து இதுக்கு கீழே வந்து நம்ம லாக் வந்து கொடுக்கலாம். லாக் வந்து உதாரணத்துக்கு ஆலிஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஆலிஸ். அடுத்து இன்னொரு லாக் வந்து பாப். இப்போ இந்த லாகெல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டதுன்ற மாதிரி இருக்குது, சரிங்களா. இது வரைக்கும் தான் இந்த குரூப் அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணுறோம். இந்த குரூப் முடியும் போது நம்ம என்ன பண்ணணும், இந்த கான்சோலில் குரூப் எண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது, அதை நீங்கள் வந்து கால் பண்ணிக்கணும், சரிங்களா. அப்போ தான் தெரியும் இந்த குரூப் வந்து முடிஞ்சுதா இல்லையான்னு ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த லாக்ஸ் வந்து எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட குரூப் சம்மந்தப்பட்டது அப்படின்றத இங்கே காட்டுது. அடுத்து பாருங்கள், நான் இதே மாதிரி வேற ஒன்று ராஜு பாலாஜி இப்போது எக்ஸிக்யூட் பண்ணால் பாருங்கள் எல்லாமே அது வந்து ஒரு குரூப்பாக வந்து பிரிக்குது. ஸோ இந்த குரூப்போடைய தலைப்பு தான் வந்து யூசர் இன்ஃபோ. அதனால தான் இது வந்து இந்த மாதிரி தெரியுது. மீதி எல்லாமே பாருங்கள், அந்த அலைன்மெண்ட் எல்லாமே வந்து சென்டராக வந்திருக்கு, இதெல்லாமே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த குரூப் வந்து இல்லாமல் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த குரூப் இல்லாமல் நம்ம போட்டால் எப்படி இருக்கும் பாருங்கள். வெறும் இந்த லாக்ஸ் எல்லாம் சும்மா ஒரு லாக்ஸ் மாதிரி போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, இதில் எதோடுதுன்றது தெரியல உங்களுக்கு. ஆனால் இதே நீங்கள் வந்து இந்த குரூப் அப்படின்ற ஒரு மெத்தடை பயன்படுத்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட லாக்ஸை வந்து செக்ரிகேட், அதாவது வந்து சேகரித்து ஒரு குழுவாக பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா. இதுதான் இங்கே விஷயம். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஒரு லேபிளை வந்து எத்தனை தடவை போட்டிருக்கோன்ற ஒரு கவுண்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு லேபிள்னால் இப்போ இந்த ஒரு லாக் எடுத்துக்கோங்க. இந்த லாகை நம்ம எத்தனை தடவை போட்டிருக்கோன்ற ஒரு கவுண்ட் நம்மளுக்கு தெரியணும்னா என்ன பண்ணுறது, அதுக்கான ஒரு ட்ரிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து இங்கே ஒரு கமெண்ட் போடுறேன், கவுண்ட் அக்யூரன்சஸ். இதில் வந்து கான்சோல் டாட் கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டெப், அடுத்து
இன்னொரு ஒரு ஸ்டெப் இந்த மாதிரி போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கவுண்ட் கிடைக்காது. பட் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லாக் வரும். அதே நேரத்தில் எத்தனை கவுண்ட் இருக்குதுன்றதும் வரும். இப்போ நான் வந்து இந்த ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா பாருங்கள் ஸ்டெப் 1 வந்து முதல் தடவை கால் பண்ணும்போது கவுண்ட் 1, ஸ்டெப்பு வந்து மறுபடியும் கால் பண்ணும்போது அது 2. இந்த மாதிரி வந்து ஒரு லாக் வந்து எத்தனை தடவை கால் பண்ணப்பட்டிருக்குன்ற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான் கவுண்ட்டு. அடுத்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வந்து எங்கேருந்து அது கால் ஆகியிருக்குன்ற தகவலை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பகுதி வந்து என்னென்னா ட்ரேஸ் த கால் ஸ்டாக். இப்போ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுகிறோம். அந்த ஃபங்க்ஷன் பேர் வந்து ஃபஸ்ட். இந்த ஃபஸ்ட்குள்ளே செகண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கால் பண்ணுறோம். இப்போது இந்த செகண்டுன்ற ஃபங்க்ஷனை வந்து நம்ம இங்கே கீழே எழுதுகிறோம். இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா ஒரு கான்சோல் ஒன்று போடுறோம். ஆனால் அந்த கான்சோலில் லாக் கிடையாது, அதுக்கு பதிலாக ட்ரேஸ் அப்படின்ற ஒரு மெத்தடை பயன்படுத்துகிறோம். இப்போ இதில் ட்ரேஸ் ஏர் அப்படின்னு சொல்லி நான் இதை கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடை கால் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து இந்த செகண்ட் மெத்தட் கால் ஆகும் இல்லையா. ஸோ கீழே வந்து இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் கால் பண்ணுறேன். இந்த செகண்ட் மெத்தட் எங்கேருந்து கால் ஆச்சுன்ற தகவல் வந்து நம்மளுக்கு இப்போ தெரிய போகுது. ஸோ இப்போ சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணால் பாருங்கள் ட்ரேஸர் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துருக்கு. இந்த ட்ரேஸர் வந்து என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கால் ஸ்டாக்கை வந்து காட்டும். கால் ஸ்டாக்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கேருந்து கால் செய்யப்பட்டதுன்றதுக்கான ஒரு பாத்து. ஸோ இந்த ஃபைலில் இந்த மெத்தட், இந்த ஃபைலில் இந்த மெத்தட், அந்த மாதிரி போகும். ஸோ பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட் அப்படின்ற செகண்ட் ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குதுன்னா இந்த ஒரு 26th லைனில். ஸோ 26th லைனில் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இங்கே தான் தெரியுது பாருங்கள். 26th லைனில் இங்கே இருக்குது இந்த லாக் வந்தது. இந்த ஒரு மெத்தட் வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து எங்கேருந்து கால் செய்யப்பட்டது பார்த்தா ஃபஸ்ட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷனில், அது வந்து 24th லைனில் இருக்குது. அது இருக்குது பாருங்கள். ஸோ 24th லைனில் இருக்கிற இந்த செகண்ட் ஃபங்க்ஷன் கால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் கீழே வர்றது எல்லாமே வந்து கோர் லெவலில் போகும். அதாவது வந்து இந்த ஃபைல் எங்கேருந்து எக்ஸிக்யூட் செய்யப்பட்டது, அப்புறம் அது எங்கேருந்து வந்துச்சு, இதெல்லாம் வேண்டாம். நம்மளுக்கு முதல்ல 2 லாக்லேயே வந்து தெரிஞ்சிடுது இந்த ஃபங்க்ஷன் எங்கேருந்து கால் செய்யப்பட்டதுன்றதுக்கான ஒரு தகவல். அதுதான் வந்து கால் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரேஸ் அப்படின்ற மெத்தடை வச்சிங்கன்னா அது உங்களுக்கு லாக் பண்ணும். ஆனால் லாக் பண்ணும்போது அந்த லாக் எங்கேருந்து வந்துச்சு, எந்த ஃபங்க்ஷன்லேருந்து வந்துச்சு, அந்த ஃபங்க்ஷன் எதுக்குள்ளே இருக்குதுன்ற எல்லா தகவலுமே உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கான ஒரு மெத்தட் இது. இதையே நீங்கள் பயன்படுத்தி டீபக் பண்ணலாம். இப்போ விஷுவல் ஸ்டுடியோவுடைய சில ஷார்ட்கட்ஸை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். எதுக்குன்னா ஜாவாஸ்கிரிப்டுக்காக. அதெல்லாம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா. நிறைய புரிஞ்சிக்கினா தான் உடனே நீங்கள் கோடை வந்து டீபக் பண்ண முடியும். அதுக்காக சரிங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஷார்ட்கட்ஸ் சொல்கிறேன். முதல்ல வந்து Ctrl/ இந்த கீயை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து கமெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு கமெண்ட் போட போகிறேன் அப்படின்னா Ctrl/ அப்படின்னு இந்த கீயை ப்ரெஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கீயை வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும். நான் என்னென்ன கீ டைப் பண்ணுறேன்ற தகவல் உங்களுக்கு ரைட் சைடு இந்த இடத்துல வருது பாருங்கள். ஆனால் காம்பினேஷன் கீ மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும், சிங்கிள் கீலாம் டிஸ்பிளே ஆகாது. இப்போ இதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல ஏதாவது ஒரு கமெண்ட் போடலாம். சம்திங் டு ஆட் in this function or to do add project task. இந்த மாதிரி வந்து Ctrl/ வந்து கிளிக் பண்ணாலே ப்ரெஸ் பண்ணாலே மற்றும் அன்கமெண்ட் பண்ணுறதுக்கு. அன்கமெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா. இப்போ இதே Ctrl/ நான் வந்து இப்படி கொடுத்தேன்னா இது வந்து அன்கமெண்ட் ஆகிடும். இப்போ ஒரு நார்மல் வேர்ட்ஸாக இருக்கும் இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலில். அப்போது எரர் வரும். ஏன்னா நார்மலான வேர்ட்ஸ் வந்து எடுத்துக்காது. இங்கே வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோட் தான் இருக்கணும். ஸோ நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இது எந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு பயன்படும்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதுகிறோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு தேவையில்லைன்னு தோன்றும். அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆக வேணாம்னு நினைக்கிறோம். அப்போ அந்த இடத்துல வந்து இதை போய் கமெண்ட் பண்ணிடலாம்.
ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் / கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த எல்லாமே வந்து காமெண்ட் ஆகிடும். சரிங்களா, இது ஒன்று. அடுத்து வந்து இன்னொரு ஒரு ஷார்ட்கட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம். அடுத்தது வந்து நீங்கள் Alt அப்புறம் Shift F அப்படின்ற இந்த ஒரு ஷார்ட்கட்டை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ஃபார்மட் பண்ண முடியும், ஆட்டோ ஃபார்மட் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போது உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், ஆடுன்ற ஃபங்க்ஷன். அதை வந்து நான் இப்படி கண்ணாமின்னான்னு எழுதிடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து கண்ணாமின்னான்னு எழுதுகிறேன், கோடை வந்து ஒரு ப்ராப்பராக ஃபார்மட் பண்ணாமல் அலைன்மெண்ட்டை வந்து இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து என்னால் ஃபார்மட் பண்ண முடியணும், அதே நேரத்தில் வந்து எனக்கு அந்த நேரம் இல்லை அப்படின்றதால நான் வந்து இந்த Alt Shift F அப்படின்ற இந்த ஷார்ட்கட் பயன்படுத்திக்கலாம். இப்போ இருங்க, நான் இன்னொரு ஒரு எக்ஸ்பிரஷன் இதில் போடுறேன். a = a + b அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று வந்து உள்ளே சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஃபார்மேட்டே கிடையாது இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் இப்படி வச்சுருந்தா கூட இது ஒரு நல்ல ஒரு ஃபார்மேட் கிடையாது. இதை நம்ம வந்து ஆட்டோ ஃபார்மேட் பண்ணோன்னா நம்மளே போய்ட்டு வந்து என்டர் தட்டி எல்லாத்தையும் வந்து ஃபார்மேட் பண்ணோம். நான் என்ன பண்ணுறேன், Alt Shift F ப்ரெஸ் பண்ணனே பாருங்கள், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் ஆகிடுச்சு. சரிங்களா, கரெக்டான ஒரு இண்டென்ட் ஸ்பேஸஸ்க்கு வந்துடுச்சு. இந்த இண்டென்ட் ஸ்பேஸை வந்து எதை பொறுத்து இருக்குன்னா, இந்த VS கோடில் உங்களுக்கு ஸ்பேசஸ்ன்னு கீழே இருக்குது பாருங்கள், அதை பொறுத்து இருக்குது. இண்டென்டேஷன் ஸ்பேஸ் வந்து நீங்கள் 4ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா 4 ஸ்பேசஸ் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், இந்த 4 ஸ்பேசஸ்ன்றது எப்படின்னா பார்த்தீங்கன்னா 4 டாட் இருக்கா, அதுதான் அந்த 4 ஸ்பேஸு. இந்த மாதிரி வந்து எத்தனை ஸ்பேஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே வரும். ஆனால் Alt Shift Fன்றது வந்து உங்களுக்கு கோடை வந்து ஃபார்மேட் பண்ணுறது. சரிங்களா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரே மாதிரியான டெக்ஸ்ட் இந்த கோடுக்குள்ளே எங்கே வேணாலும் வரும், அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைப்பீங்க ஒரே நேரத்தில். அதை எப்படி பண்ணுறது? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரே மாதிரி திரும்ப திரும்ப வரக்கூடிய வேர்டு ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த லாக் வந்து இங்கெங்கெல்லாம் வருது. ஓகேங்களா, இதை நம்ம இப்படி கிளிக் பண்ணால் அங்கங்கே ஹைலைட் பண்ணுது. பட் ஆனால் எனக்கு இந்த வேர்டு எங்கன்றது தான் திரும்ப திரும்ப எங்கே வருதுன்றது தெரியப்படும். அதுக்கு Ctrl D ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், இது இந்த வேர்டு எங்கெங்கெல்லாம் வருதோ அந்தந்த இடத்துல இந்த கர்சர் நிற்கும். அப்போ நீங்கள் இந்த வேர்டை வந்து மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்றிக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல லாகுன்றது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் ட்ரேஸுன்றதை கொடுக்க போகிறேன்னா இப்படி கொடுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் என்னால் மாற்ற முடியுது. ஸோ அந்த மாதிரி வந்து கரண்ட் வேர்ட் மாதிரியே இருக்கக்கூடிய நிறைய வேர்ட்ஸை செலக்ட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு பயனுள்ளது இது. உங்களுக்கு அப்போ தேவைப்படக்கூடியது இந்த Ctrl D. ஆக இது பண்ண வேண்டியது select next occurrence the current word. சரிங்களா, ஆக கரண்ட் வேர்டு என்னன்றதை வந்து கரண்ட் வேர்ட் மாதிரியே இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழி. அடுத்து வந்து Ctrl + Shift L. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கரண்ட் வேர்டை வந்து நீங்கள் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த Ctrl D அப்படின்றத ப்ரெஸ் பண்ணுங்க. ஆனால் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு இது தெரியும், இது தெரிய வரும், இது பயன்படும். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்து இதை செலக்ட் பண்ணணும்னா இப்படி Ctrl D கொடுத்து ஒன்று ஒன்றா இப்படி செலக்ட் பண்ணணும் இல்லையா? ஆனால் ஒரே நேரத்தில் நான் செலக்ட் பண்ணுறதுக்கு Ctrl Shift L. பாருங்கள், எல்லாமே ஒரே நேரத்தில் வந்துடுச்சு, கீழே வரைக்கும் வரும். ஆக இந்த பேஜ் முழுக்க எங்கெங்கெல்லாம் வந்து இந்த கரண்ட் வேர்டு வந்து இருக்குதோ அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடும். நம்ம அதை எடிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. சரிங்களா, இப்போ அடுத்து வந்து இன்னொன்று என்னென்னா Ctrl + ஸ்பேஸ். ரொம்பவே பயனுள்ள ஒரு ஷார்ட்கட் இது. நிறைய இடத்துல உங்களுக்கு உதவும். ஷோ ஆட்டோ கம்ப்ளீட் சஜஷன்ஸ்.
நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க அல்லது ஏதோ ஒன்று எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஆட்டோ கம்ப்ளீட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது முழுசாக எழுதி முடிக்கிறதுக்கு டைம் எடுக்குன்ற பட்சத்தில் இந்த ஆட்டோ கம்ப்ளீட் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அதை ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுதான் அந்த ஆட்டோ கம்ப்ளீட். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த இடத்துல வந்து CO அப்படின்னு நான் டைப் பண்ணும்போது எனக்கு இங்கே வந்து ஆட்டோ கம்ப்ளீட்ஸ் எல்லாம் சஜஷன்ஸ்லாம் வருது லைனாக. ஸோ இந்த COக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் என்னென்னன்றது இந்த ஜாவாஸ்கிரிப்டில் வருது. அதில் கான்சோல் அப்படின்றது வந்து உடனடியாக வந்து நான் அதை டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணும்போது கண்ட்ரோல் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு இது ஓப்பன் ஆகும். நார்மலாகவே இது ஓப்பன் ஆகும். பட் சில நேரத்தில் வந்து நீங்கள் இதை டைப் பண்ணிவிட்டு, இப்போ பாருங்கள் நான் இந்த இடத்துல டைப் பண்ணிட்டேன். ஸோ நான் போயிட்டேன், இந்த இடத்துல இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கிளிக் பண்ணேன்னா பாருங்கள் எனக்கு இது வந்து வந்துடுது. இந்த இடத்துல நான் இதை என்டர் கொடுத்தேன்னா அது கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து இதே மாதிரி LO அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் இதை விட்டுட்டு போயிட்டேன், ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேலையை செஞ்சுட்டு திரும்ப இங்கே வரேன். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இது லாக் வந்துருச்சு. நான் இதை வந்து இப்படி பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி வந்து நமக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் அல்லது சிலது சின்டாக்ஸ் வந்து ஆட்டோ கம்ப்ளீட் ஆகிறதுக்கான சஜஷன்ஸை காமிக்கணும்னா அதுக்கான ஒரு ஷார்ட்கட் இது. இதனால் உங்களுடைய கோடு வந்து வேகமாக முடிக்கப்படும். அடுத்து ஏதாவது ஒரு மெத்தட் உங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து நான் console.table அப்படின்ற மெத்தட் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது. இப்போ இதோடைய ஒரு டெஃபினிஷன், இது என்ன மாதிரியான மெத்தட் அப்படின்றது எனக்கு தெரியணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல போய்ட்டு F12 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வச்சிங்கன்னா F12 தெரியாது, கரெக்டாக அந்த மெத்தடில் வச்சுட்டு F12 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மெத்தட் வந்து எங்கே இருக்குன்றத இடத்த தேடி அது உள்ளே போயிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நோடு மாடியூல். ஸோ இது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் இல்லையா. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து நோடில் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த மெத்தட் வந்து அந்த நோடுக்குள்ளே இருக்கும், அந்த ஃபைலுக்குள்ளே டேரெக்டாக போயிடுது. பாருங்கள் இந்த இடத்துல டேபிள்னு ஒன்று இருக்குது. அந்த டேபிள் என்னென்ன பண்ணுன்றதெல்லாம் வந்து டேரெக்டாக அது நீங்கள் இங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்குள்ளே வந்து டேபுலர் டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற பேராமீட்டர்ஸ்லாம் கொடுக்கணும்னு சொல்லுது. இப்போ இந்த டேபுலர் டேட்டா வந்து இந்த எனின்ற மெத்தட் இது வந்து எங்கே இருக்குன்றத தெரிஞ்சுக்கலான்னா இந்த F12 இதுக்கு டெஃபினிஷன் இல்லைன்னா டெஃபினிஷன் இல்லை அப்படின்றது வந்துடும். டெஃபினிஷன் இருந்தால் அதுக்கானது வந்துடும். இப்போ பாருங்கள் நம்ம அடுத்து வந்து சில ஏபிஐ பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ விண்டோன்றது ஒன்று இருக்குது. இந்த விண்டோவில் வந்து நிறைய வந்து ஏபிஐ இருக்குது. அதில் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ், இந்த லோக்கல் ஸ்டோரேஜில் நிறைய ஒரு சில மெத்தடில் இருக்குது. செட் ஐட்டம். இப்போ இந்த மெத்தடோடைய டெஃபினேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ இது மேலே போயிட்டு இப்படி மவுஸ் கர்சர் வச்சுட்டு F12 ப்ரெஸ் பண்ணால் அந்த மெத்தட் வந்து என்ன பண்ணும், அது என்னென்ன மாதிரியான பேராமீட்டர்ஸ் வாங்குன்றதை டேரெக்டாக போய் இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த ஃபைலுக்குள்ளேயே அது கொண்டு வரும். இது இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் என்ன கோடு வச்சுருந்தாலும் அந்த கோடில் நீங்கள் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணி அந்த மெத்தட் இருக்கிற இடத்துக்கே ஸ்ட்ரெயிட்டாக போய்டும். அந்த மெத்தட் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்கன்ற இடத்துக்கே போயிடும். சரிங்களா, அதுதான் இந்த ஷார்ட்கட். என்ன ஷார்ட்கட் அது? F12 மறந்துடாதீங்க. நானும் அதை எழுத மறந்துட்டேங்க, நான் அதை எழுதிடுறேன். F12 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து சில யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது. இதை ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதோடைய யூஸ் என்னன்றது தெரியும். அப்புறமா தான் நீங்கள் அதை வச்சுக்கிட்டு வேகமாக வந்து கோடு எழுதுறது, உடனே வந்து சில இடத்துல மாற்றுறதெல்லாம் பண்ண முடியும். இந்த வேர் வந்து ஏன் ஃபங்க்ஷன் ஸ்கோப்புடுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கலாம். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று உருவாக்குறேன். ஃபங்க்ஷன் பேர் வந்து டெஸ்ட் வேர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இது உள்ள நான் ஒரு பிளாக் ஒன்று உருவாக்க போகிறேன். பிளாக்னா இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஒரு இஃப் பிளாக் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பிளாக். இதில் வந்து ட்ரூ அப்படின்னு கொடுத்தாலே அது டிஃபால்ட்டாக உள்ளே போயிடும், எக்ஸிக்யூஷன் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு பிளாக்குள்ளே வந்து ஒரு எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் உருவாக்குறேன். அதில் வந்து 10ங்கிற வேல்யூ வைக்கிறேன். சரிங்களா, இப்போ இதை வந்து டிக்ளேர் பண்ணது இந்த ஒரு இஃப் பிளாக்குள்ளே மட்டும்தான். அப்போனா இதுக்குள்ளே வரைக்கும் தான் ஆக்சஸ் ஆகும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. இந்த இஃப்க்கு வெளியவும் இது வந்து ஆக்சஸ் ஆகும். இது ஆக்சஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் வந்து கால் பண்ணுவோம்.
கால் பண்ணுறோம். மேலே ஏதாவது கோடு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேறு இந்த கோடெலாம் இருக்குது, இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுவோம். அப்போ தான் நம்ம அந்த அவுட்புட் மட்டும் பார்க்க முடியும். இப்போ டெஸ்ட் வேர்க்கான அவுட்புட் பார்க்கலாம். டெஸ்ட் வேர்க்கான அவுட்புட் வந்து 10. அப்போது பாருங்கள், இஃப் பிளாக்குக்கு வெளியில் வந்து போட்ட இந்த கான்சோல் லாகு வந்து வேலை செஞ்சு அவுட்புட் கொடுக்குதுன்னா அப்போது இந்த எக்ஸ்ன்றது வெளியில் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரைக்கும் ஆக்சஸ் ஆகுது. சரிங்களா? அப்போது நீங்கள் பிளாக்குக்குள்ளெல்லாம் வந்து என்ன தான் போட்டு வச்சிங்கனால அதை வெளியே வரைக்கும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ இதை வெளியேவும் என்னால் மாற்ற முடியும் இல்லையா? பாருங்கள், இப்போ இந்த வெளியில் நான் வந்து 11 வைக்கிறேன். 11 வச்சதால் இங்கே ஏன்னா இது வெளியில் ஆக்சஸ் ஆகலையா, என்னால் வெளியில் மாற்ற முடியும். அப்படி மாற்றினா இதோடைய வேல்யூ வந்து இப்போ 11 ஆயிரும். ஆக இது பிளாக் ஸ்கோப்டு கிடையாது, ஃபங்க்ஷன் ஸ்கோப்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, பிளாக் ஸ்கோப்டுன்னு சொல்கிறீங்க, ஓகே. ஆனால் ஏன் ஃபங்க்ஷன் ஸ்கோப்டுன்னு சொல்கிறீங்க? அது எப்படி? அது ஃபங்க்ஷனுக்கு வெளியில் வந்து ஆக்சஸ் பண்ண மாதிரி கூட இருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உதாரணத்துக்கு இதே கான்சோலை தூக்கி நான் இங்கே வெளியில் போகிறேன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு தடவை எனக்கு வந்து இந்த 11ங்கிறது வரும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் பாருங்கள், இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்னு சொல்லிட்டு எரர் வருது. ஏன்னா இந்த எக்ஸுங்கிறது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே வரைக்கும் தான் இது ஆக்சஸ் ஆகும். அதே ஞாபகத்தில் போய் வெளியிலேயே வந்து ஆக்சஸ் பண்ண நினச்சேன், அது நடக்காது. இதனால தான் இது வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப்டுன்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் ஆகும் இந்த வேரியபிள். இதுதான் வேர் கீவேர்டை வச்சு பண்ணால் நடக்கக்கூடியது. சரி, இதுவே வந்து லெட் கீவேர்டு வச்சு பண்ணால் என்ன நடக்கும்னு பார்ப்போமா? இப்போது இந்த இடத்துல வந்து டெஸ்ட்டு லெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன், அதில் வந்து இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை உள்ளே கொடுக்குறேன். ஆனால் இந்த இடத்துல வேருக்கு பதில் லெட்டு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து நான் வந்து லெட்டுன்றது வந்து 10 வச்சுருக்கிறேன். அது வந்து இங்கே வரும்போது 11 அப்படின்ற மாதிரி மாற்றுறேன். சரி, அதை விடுங்க, அதை மாற்றுறது அப்புறம் பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த எக்ஸை வந்து என்னால் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இங்கே லாக் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேர் யூஸ் பண்ணும்போது லாக் ஆச்சு. இப்போ ஆகுதா இல்லையான்றதை வந்து பார்க்கணும். அதுக்கு நான் வந்து இந்த டெஸ்ட்டு லெட்டுன்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இதெல்லாத்தையும் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். அப்போ தான் நம்ம வந்து அவுட்புட்டை தெளிவாக பார்க்க முடியும். இப்போ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணிவிட்டு அவுட்புட் வந்து பார்க்க போகிறேன். ஒரு நிமிஷம், எரர் வருது. பார்த்தீங்கன்னா எரர் வருது. ஏன்னா இந்த எக்ஸுங்கிறது வந்து இந்த ஏரியாவில் டிஃபைன் பண்ணவே இல்லை, ஆனால் நீங்கள் வந்து கான்சோல் லாகில் ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுது. ஆக இந்த எக்ஸ் வந்து இந்த கான்சோல் லாகுக்கு வந்து தெரியாது எங்கே ஆயிருக்குன்னு. ஏன்னா இது லெட்டு வச்சு பண்ணியிருக்கு. லெட்டுங்கிறது வந்து பிளாக் ஸ்கோப்போட கொண்டது. அதை தான் ஏற்கனவே சொன்னேன், பிளாக் ஸ்கோப்புன்னு சொல்லி. பிளாக்னா என்னது? இப்போ இந்த இஃப் வந்து ஒரு பிளாக்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த பிளாக்குள்ளே மட்டும்தான் அது ஆக்சஸ் ஆகும், தவிர இந்த பிளாக்குக்கு வெளியே ஆக்சஸ் ஆகாது. அதனால தான் இங்கே வந்து கான்சோல் லாக ஆக்சஸ் பண்ணும்போது அது வந்து எரர் தெரிவிச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இதுவே நான் வந்து இந்த லாகை அப்படியே நகர்த்தி உள்ளே போட்டோம்னா பிளாக்குக்குள்ளே ஆக்சஸ் ஆகும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் வரும். ஆக பிளாக்குக்குள்ளே மட்டுமே ஆக்சஸ் ஆகிறதால இது வந்து பிளாக் ஸ்கோப். சரிங்களா? ஓகே, இப்போ லெட்டையும் பார்த்தாச்சு, வேறையும் பார்த்தாச்சு. இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ வேறு வச்சு பண்ணும்போது அது இந்த ஃபங்க்ஷன் முழுக்க எங்கே வேணாலும் ஆக்சஸ் ஆகும். அப்போ உங்கள் வேல்யூவை யார் வேணாலும் எப்படி வேணாலும் தெரியாமல் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை யூஸ் பண்ணுறது சேஃப் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவே லெட்டு வச்சு பயன்படுத்திங்கன்னா பிளாக் ஸ்கோப்டு. ஸோ உங்களுடைய வேல்யூ வந்து வெளியில் வேறு எந்த இடத்துலையும் தெரியாமல் கூட மாற்றப்படாது. அப்படி மாற்றினா எரர் வரும். சரி, இப்போது இதை ரெண்டுத்தையுமே பார்த்தாச்சு. இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட என்ன வேலை பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் இது எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது இந்த கான்ஸ்ட்டுங்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த கான்ஸ்ட்டுங்கிறது வந்து கிட்டத்தட்ட இந்த லெட்டு மாதிரி தான். ஆக இந்த இடத்துல வந்து டெஸ்ட்டு கான்ஸ்ட்டுன்னு ஒன்று போடுறேன். இந்த இடத்துல வந்து கான்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ இதோடைய அவுட்புட்டை வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ 10ங்கிறது ஏற்கனவே கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக 20ன்னு கொடுக்குறேன். அப்போ அவுட்புட் பாருங்கள் என்ன வருதுன்ட்டு. அவுட்புட் வந்து 20ன்னு வரும், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த எக்ஸை வந்து நீங்கள் இந்த லெட்டு வச்சு பண்ணும்போது மாற்றிருந்தீங்க. எங்கே? ஸோ லெட்டு வச்சு பண்ணும்போது மாற்றலை. ஒரு நிமிஷம் இருங்க.
லெட்டு வச்சு பண்ணும்போது இந்த எக்ஸை வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 22 அப்படின்ற மாதிரி மாற்றுறேன். எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா மாற்ற முடியும் பாருங்கள், மாறிடுச்சு. ஸோ 10ங்கிறது வந்து 20 வந்து 22 மாற்ற முடியுது. ஸோ அதோடைய அவுட்புட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இதே வேலையை வந்து என்னால் இங்கே செய்ய முடியாது. இப்போ எக்ஸுங்கிறத வந்து நான் வந்து 32 அப்படின்ற மாதிரி மாற்றினேன்னு வச்சுக்கோங்க, என்ன வரும்னு பாருங்கள், எரர் தான் வரும். என்ன எரரு? அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரர் வரும். அதாவது கான்ஸ்ட் அப்படின்ற கீவேர்டு வச்சு நீங்கள் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி இருந்தாலும் ஒரு மெமரி டிக்ளேர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதை வந்து கான்ஸ்ட் கீவேர்டு வச்சு பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு தடவை நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், திரும்ப அதனால் மாற்ற முடியாது. அதனால தான் இங்கே அசைன்மெண்ட் டு கான்ஸ்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லி எரர் காட்டுது, நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கான்ஸ்ட்டுங்கிறது என்ன? கான்ஸ்டன்ட். ஸோ நிலையானது தான் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் இந்த கான்ஸ்டன்ட் வச்சு டிக்ளேர் பண்ணுறோம். இந்த நிலையான வேல்யூவை திரும்ப எங்கேயுமே உங்களால் மாற்ற முடியாது. ஓகேங்களா? நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம், அது கூட இந்த பிளாக் ஸ்கோப்புக்குள்ளே தான் இருக்கும். இதுவே வந்து இந்த பிளாக்கை விட்டு வெளியில் நீங்கள் ஆக்சஸ் பண்ண நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் மாற்றலை, ஆனால் ஆக்சஸ் மட்டும் பண்ணுறேன், வெளியில் ஆக்சஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா அப்பயும் எரர் வரும். என்னென்னா எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வருது. ஆக 89th லைனில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க இந்த எக்ஸு, ஆனால் இது வந்து எங்கே இருக்குன்னே தெரியலன்னு தெரியுது. ஸோ இப்போ புரிஞ்சுக்கோங்க, இந்த கான்ஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு தடவை வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டால் திரும்ப மாற்ற முடியாது. அப்புறம் இது வந்து பிளாக் ஸ்கோப்டு. இதுதான் வந்து இந்த 3 விதமாக வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கான ஒரு வகை. ஸோ லெட்டு வெர்சஸ் கான்ஸ்ட்டு வெர்சஸ் வேறு வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஆரம்பத்திலே சரி பண்ண முடியும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வேரியபிளை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் பயன்படுத்த போகிறீங்கன்னா கான்ஸ்ட்டை வந்து பயன்படுத்துங்க. அதே வேரியபிளாக நீங்கள் எங்கே வேணாலும் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இல்லை ஏதாவது ஒரு பிளாக்குள்ளே மாற்ற போகிறீங்க, வேல்யூவை திரும்ப ரீஅசைன் பண்ணுற நிலைமை வந்துச்சுன்னா லெட்டை பயன்படுத்துங்க. எக்காரணத்தை கொண்டும் வேறு பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அது ஃபங்க்ஷன் ஸ்கோப்டு எங்கே வேணாலும் ஓவர் ரைட் பண்ணிடுவாங்க, பின்னாடி பிரச்சனை வரும். ஸோ லெட்டு அல்லது கான்ஸ்ட் இந்த ரெண்டு மட்டும் தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்துங்க. ஆக இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஒரு பகுதியில் இந்த லெட்டு, கான்ஸ்ட்டு மற்றும் வேறு பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம வந்து டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் வந்து எதுக்குன்னா, நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் உருவாக்குறதுக்கு. உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு கான்சோல் லாக் ஒன்று வெளியிடுறேன். அதில் வந்து மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து ஒரு வேரியபிளோடைய வேல்யூ அப்படின்ற மாதிரி வச்சுக்க போகிறேன். அதனால் நான் இந்த இடத்துல லெட் நேம் ஈக்குவல் டு லோகேஷ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் இந்த வேரியபிளை சேர்க்கணுன்னா இந்த டபுள் கோட்ஸ்க்கு அப்புறம் ப்ளஸ் சைனை சேர்த்து அப்புறமா வந்து இந்த நேம்ன்ற வேரியபிளை கன்கார்டினேட் பண்ணி இப்படி கொடுக்கலாம். டெர்மினலில் போயிட்டு இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் லோகேஷன் வருது. ஓகே, இது வந்து என்ன தான் ஈஸியாக இருந்தாலும் இதில் நான் ஒரு டபுள் கோட்ஸை ஒரு இடத்துல நான் மிஸ் பண்ணேன்னா எனக்கு இங்கே சின்டாக்ஸ் எரர் வரும். அதே நேரத்தில் இந்த ப்ளஸ் சைனையும் நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதே நேரத்தில் என்னால் வந்து ஒரு மல்டி லைனில் வந்து ஸ்ட்ரிங்கை உருவாக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற பட்சத்தில் தான் எனக்கு இந்த டெம்ப்ளேட் ரிசல்ட்ஸ் ரொம்பவே வந்து சுலபமான ஒரு வழியை தரும். எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கே கீழே வந்து இன்னொரு ஒரு வேரியபிள், அதில் வந்து இப்படி ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். இப்போ மை நேம் இஸ் அப்படின்ற இந்த ஒரு ஸ்ட்ரிங்கை நான் இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அதாவது இது வந்து பேக்டிக்ஸ், முடிகிற இடத்துலையும் ஒரு பேக்டிக்ஸ், நடுவில் வந்து இந்த டபுள் கோட்ஸ் எல்லாம் தேவையில்லை. அதுக்கு பதில் நம்ம இந்த வேரியபிளோடைய வேல்யூ வந்து எப்படி கொடுக்கலான்னா இப்படி ஒரு சின்டாக்ஸ், இந்த ஒரு சின்டாக்ஸ்க்குள்ளே நான் வேரியபிளை கொடுத்தா பாருங்கள், இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கன்கார்டினேட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இந்த ஒரு டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி லிட்ரல் வேல்யூஸ், அதாவது வேரியபிளோடைய வேல்யூஸ் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போது இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா பாருங்கள், அதே வேல்யூ இன்னும் ஈஸியாக நம்மளுக்கு வந்து கிடைக்குது.
இப்போ இது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே இன்னும் 2-3 வேரியபிளும் என்னால் ஈஸியாக பயன்படுத்த முடியும். இப்போ அடுத்து வந்து ஏஜஸ், அப்புறம் இதே சின்டாக்ஸில் இந்த மாதிரி ஏஜ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அதுவும் வருது. ஸோ எவ்வளோ வேரியபிள்ஸ் வேணாலும் இந்த மாதிரி கொடுக்கலாம். இது மட்டும் கிடையாது, மல்டி லைனில் கூட நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணலாம். இப்போ இதுக்கு அடுத்து I am teaching JavaScript tips அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை மல்டி லைனில் கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுக்குறதால என்னென்னா, இது வந்து முதல் லைன், இது வந்து 2வது லைன். இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படியும் வரும். ஆக மல்டி லைனில் கமெண்ட்டை கொடுக்கறது ரொம்பவே சுலபம். இதுவே நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தின மாதிரி பயன்படுத்தியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் கோட்ஸ்னு ஒன்று கொடுக்கணும். அந்த டபுள் கோட்ஸ் முடியறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த வேரியபிளை வந்து இந்த மாதிரி ப்ளஸ் சைன் கொடுத்து கன்கார்டினேட் பண்ணணும். திரும்பவும் வந்து அடுத்த ஒரு வேர்ட்ஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ப்ளஸ் போட்டு மறுபடியும் டபுள் கோட்ஸ் ஆரம்பிக்கணும். அப்புறம் அதுக்கடுத்து வந்து இந்த வேரியபிள் திரும்பவும் வரதுக்கு முன்னாடி ப்ளஸ் சைன் கொடுத்து இப்படி கன்கார்டினேட் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் மல்டி லைனில் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இன்னொரு தலைவலி. இப்போதைக்கு நான் சிங்கிள் லைனில் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், மல்டி லைனில் கொடுக்கும்போது இது கீழே போயிடுச்சுன்றதால இந்த இடத்துல இதை வந்து அது சரியாக எடுத்துக்க மாட்டேங்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நீட்டாக தான் கொடுக்கணும். இப்படி கொடுக்குறேன்னே கூட வச்சுக்கோங்களேன், இந்த அவுட்புட் வரும். ஆனால் பாருங்கள், எனக்கு சிங்கிள் லைன்லேயே தான் வரும். பாருங்கள், சிங்கிள் லைன்லேயே தான் வருது. இப்போ இதை மல்டி லைனில் நம்ம மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல \n அப்படின்னு ஒன்று கொடுக்கணும். அதாவது இது வந்து நியூ லைன் சொல்லுவாங்க. இது கொடுத்தா தான் அடுத்த லைனுக்கு பிரேக் ஆகி வரும். இப்போ பிரேக் ஆகி வந்துச்சுன்னா பாருங்கள் இந்த மாதிரி வரும். இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதை எடுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி பாருங்கள், இவ்வளோ சுலபமாக நம்ம பண்ணதை இந்த ஒரு டபுள் கோட்ஸு வச்சு பண்ணுறது வந்து ரெகுலராக பண்ணுற ஒரு ஸ்ட்ரிங் மெத்தட் வச்சு பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு வழியை கொடுக்கறதுக்கு தான் டெம்ப்ளேட் ரிட்டர்னர்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ டெம்ப்ளேட் ரிட்டர்னர்ஸை பயன்படுத்தி ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரிங் வேல்யூஸை நீங்கள் பில்ட் பண்ணலாம். அடுத்து வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ டீஸ்ட்ரக்சரிங்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். டீஸ்ட்ரக்சரிங்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்லேயோ அல்லது வந்து ஒரு அரேலேயோ வேல்யூஸை வந்து உருவருது அப்படின்னு சொல்லலாம். உருவருதுன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்றது இங்கே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது அதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று உருவாக்குவோம். இந்த ஆப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர்னு ஒன்று, அதில் நேம்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு, அதில் பாப் அப்படின்ற வேல்யூ இருக்குது. அடுத்து வந்து ஏஜ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது வந்து 30 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதிலேருந்து நான் வந்து இந்த பாப் மற்றும் 30ன்ற வேல்யூவை மட்டும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதாவது உருவணும்னு நினைக்கிறேன். அப்போ அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்ற இடத்துல தான் இந்த டீஸ்ட்ரக்சரிங் வந்து பயன்படுது. இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து இந்த மாதிரி யூசர் அப்படின்னு போய் ஆக்சஸ் பண்ணி ஏஜ் அப்படின்னு சொல்லி ஆக்சஸ் பண்ணணும். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம வந்து வெறும் வேல்யூஸை மட்டும் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஆப்ஜெக்ட்டுன்றதால ஆப்ஜெக்ட் சின்டாக்ஸு, அந்த ஆப்ஜெக்ட் சின்டாக்ஸ்க்கு அப்புறம் ஈக்குவல் டு கொடுத்து இந்த யூசரை கொடுத்துடணும். இப்போது இதிலேருந்து உங்களுக்கு தேவையான வேல்யூஸ் என்ன, பாப் மற்றும் ஏஜ் இல்லையா? ஏஜ் வந்து அதோடைய ப்ராப்பர்ட்டி நேம்களை மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த பேரில் வேரியபிள் கிரியேட் பண்ணப்பட்டு, அதாவது கான்ஸ்டன்ட்டுகள் உருவாக்கப்பட்டு அதில் அந்த வேல்யூவோடு வந்துடும். இப்போ நீங்கள் போயிட்டு வந்து கான்சோல் லாக் பண்ணலாம். போயிட்டு அவுட்புட் பார்த்தோம்னா பாப் 30 அப்படின்னு வந்திருக்கும். இதுதான் டீஸ்ட்ரக்சரிங், அதாவது அந்த வேல்யூக்களை மட்டும் உருவருது. இப்போ இதுவே வந்து அரேவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அரே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நம் அப்படின்னு இருக்குது. இந்த நம்பில் 10,
20 30 அப்படின்ற நம்பர் வேல்யூக்கள் இருக்குது. இதிலேருந்து நான் வந்து முதல் 2 வேல்யூக்கள் மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா அது எப்படி எடுக்கிறது? அதுக்கு நீங்கள் போயிட்டு அதில் வந்து 0 இந்த மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூவில் கொடுத்து தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் டீஸ்ட்ரக்சரிங் வந்து இன்னும் ஈஸி. எப்படின்னா நீங்கள் வந்து இதே மாதிரி தான் கான்ஸ்ட்டு, ஆனால் இந்த வாட்டி வந்து இது ஆப்ஜெக்ட் கிடையாது இல்லையா? ஸோ அதனால் வந்து அரேன்றதால நான் வந்து இந்த சின்டாக்ஸ் வச்சுக்கிறேன். இந்த சின்டாக்ஸில் இந்த நம் அரேயிலேருந்து முதல் வேல்யூ எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுக்க போகிறேன், ரெண்டாவதுக்கு செகண்ட். இதில் இந்த ஃபஸ்ட்டு செகண்டுன்றதை வச்சு நீங்கள் என்னென்னா இப்படி தான் எடுக்கணும், இந்த ஃபஸ்ட்டுங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டுன்னு கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்ன பேர் வேணாலும் கொடுக்கலாம். இதில் பாருங்கள் 1 2 அப்படின்ற மாதிரி கூட கொடுக்கலாம். நீங்கள் என்னென்னா இந்த அரேயில் இருக்கக்கூடிய முதல் வேல்யூவை இந்த முதல் இடத்துல கொண்டு வந்துடும், ரெண்டாவது வேல்யூவை ரெண்டாவது இடத்துல கொண்டு வந்துடும். இதுவே நீங்கள் மூணாவது நீங்கள் ஏதாவது ஒரு பேர் கூட போட்டுக்கோங்களேன், சம்முன்னு கொடுங்களேன், அதை வந்து மூணாவது வேல்யூ எடுத்துகிட்டு வரும். ஸோ இங்கே இந்த இடத்துல எப்படி நீங்கள் இந்த இடத்துல இப்படி கொடுக்குறீங்களோ அந்த ஒரு பேர்களில், அந்த ஒரு கான்ஸ்டன்ட்டுகள் பேரில் அந்தந்த இடத்துல பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூக்களை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். சரிங்களா? டீஸ்ட்ரக்சர் ஆப்ஜெக்டில் வந்து நீங்கள் அந்த நேமை கொடுக்கணும். ஆனால் இங்கே வந்து எல்லாமே இண்டெக்ஸ் தான் இல்லையா? ஸோ முதல் இண்டெக்ஸில் இந்த ஒரு அரே இடத்துல முதல் இண்டெக்ஸில் நீங்கள் என்ன பேர் கொடுத்தாலும் அந்த முதல் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். இதுதான் அரேக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டீஸ்ட்ரக்சரிங் வித்தியாசங்கள். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து கன்சோல் லாக் பண்ணுறேன். 1 2 3 இல்லை சம் இப்படி கொடுத்துட்டு நான் அவுட்புட் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இப்படி வருது 10 20 30. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியும் வேல்யூக்களை அரேலேருந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுக்கிறதால உங்களுடைய சின்டாக்ஸும் ரொம்ப தெளிவாக இருக்கும். அண்ட் வந்து பழைய ஜாவாஸ்கிரிப்ட் சின்டாக்ஸை வந்து பயன்படுத்தி தேவையில்லாத பிரச்சனையில் மாட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. அண்டு நீங்கள் வந்து கேட்கலாம், இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸ் இருக்கிறதால என்ன பிரயோஜனம்? ஏதோ ஆப்ஜெக்ட்டு கூட பரவாயில்லன்னு சொல்லலாம், ஆனால் அரேக்கு இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் அந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸ்வாப். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு வந்து ரெண்டு வேரியபிள் கொடுக்குறேன். இப்போது லெட் a = 1 அப்புறம் b = 2 அப்படின்ற மாதிரி 2 வேரியபிள்கள் உருவாக்குறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஏவோட வேல்யூவை பிக்கும் பியோட வேல்யூவை ஏக்கும் வந்து அசைன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இதை தான் ஸ்வாப் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றோட ஒன்று வேல்யூவை மாற்றிக்கிறது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏவோட வேல்யூவை முதல்ல வந்து பிக்கு அசைன் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து ஏவோட வேல்யூவை ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜில் வைப்பீங்க இல்லையா? ஸோ டெம்ப்புன்னு சொல்லிவிட்டு இதுக்குள்ளே வந்து ஏவை வச்சுட்டு அப்புறம் வந்து ஏக்கு வந்து பியோடைய வேல்யூ அசைன் பண்ணுவீங்க. அப்புறம் பியோட வேரியபிளுக்கு ஏவை வந்து டெம்பை வந்து அசைன் பண்ணுவீங்க இல்லையா? ஆக இந்த இடத்துல மூணாவது வேரியபிளோட உதவி உங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் இந்த மாதிரி சின்டாக்ஸ் இருக்கிறதால, உங்களுக்கு இந்த மாதிரி டீஸ்ட்ரக்சரிங் சின்டாக்ஸ் இருக்கிறதால பிரச்சனையே இருக்காது. எப்படின்னு சொல்கிறேன், இதை எடுத்துருவோம். இது இன்னும் ஈஸியாக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த இடத்துல இந்த ஒரு அரே சின்டாக்ஸ் அதில் வந்து a, b அப்படின்னு வச்சுட்டு ஈக்குவல் டு மறுபடியும் அரே சின்டாக்ஸ் b, a அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் ஏவோட வேல்யூவை வந்து இப்போ நீங்கள் டீஸ்ட்ரக்சரிங்கில் என்ன பண்ணீங்க, இங்கே என்னென்னலாம் இருக்குதோ அதை வந்து அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிட்டிங்க இல்லையா? ஸோ இதே தான் இங்கே வந்து a மற்றும் b அப்படின்னு 2 இருக்குது. அதோடைய வேல்யூக்களை நீங்கள் எப்படி நீங்கள் அசைன் பண்ணிக்கிறீங்கன்னா, ஏவோட வேல்யூ பிக்கும் பியோட வேல்யூவை ஏக்கும் இந்த மாதிரி அசைன் பண்ணிக்கிறீங்க. இப்போ நம்ம கான்சோல் லாக் பண்ணி பார்ப்போம். பண்ணி பார்த்தீங்கன்னா a, b அப்படின்னு போடுறேன். பாருங்கள் 2 1 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ பியோட வேல்யூ ஏக்கும் ஏவோட வேல்யூ பிக்கும் வந்துருச்சு. அதான் 2 1. ஆக இந்த மாதிரி வந்து ஸ்வாப் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு இந்த சின்டாக்ஸ் வந்து பயனுள்ளதாக இருக்குது. டீஸ்ட்ரக்சரிங்கை தெரிஞ்சுக்கோங்க, நிறைய வகையில் வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் பேராமீட்டர்ஸாக கூட இந்த டீஸ்ட்ரக்சரிங்கை பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல greet அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இதில் வந்து பேராமீட்டர்ஸாக சிலதை வாங்கிட்டு அதில் console log hello
ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராமீட்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து நான் இப்படி கொடுக்க போகிறேன். ஸோ params நேம் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ண போகிறேன். மேலே நம்ம க்ரியேட் பண்ணோம்ல அந்த ஆப்ஜெக்ட்டு, இந்த யூசர் ஆப்ஜெக்ட் வந்து நான் இதில் பாஸ் பண்ண போகிறேன். யூசர் அப்படின்னு க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நடுவில் இருக்கிறத இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடலாம், நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதையும் சேர்த்து இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இதுக்குள்ளே வந்து சேரும். அப்போ இதில் இந்த நேம் வந்து தெரியும், ஹலோ நேம் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஹலோ பாப் அப்படின்னு வந்திருக்குது. இதுதான். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் இந்த நேம் அப்படின்றத வந்து நம்ம இந்த பேராமீட்டர்லேருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸை வந்து பயன்படுத்தணும் இல்லையா? ஸோ இதில் வந்து நேமுன்றதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக கொடுக்கணும் இந்த வேரியபிள். ஆனால் அதுக்கு பதில் இந்த இடத்துல டீஸ்ட்ரக்சரிங் சின்டாக்ஸை வந்து பயன்படுத்தலாம். இங்கே நான் வந்து நேம் மற்றும் ஏஜ் அப்படின்ற மாதிரி டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து params நேம் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும் அவசியம் இல்லை, நேரடியாக நேம்னு கொடுங்க. பார்த்தீங்கன்னா அப்பயும் அதே அவுட்புட் வரும். இதை டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்காக மாற்றுறீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஆக இப்படி கொடுத்துக்கலாம். ஏஜ்ன்றதை கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு நேம் மற்றும் ஏஜ் வந்து கொடுத்தாச்சு. இங்கே வந்து நேம் ஏஜ் அப்படி வந்துருக்கு. சேவ் பண்ணலை, அதான் பாருங்க. உங்களுக்கு வந்து டீஸ்ட்ரக்சரிங் பண்ணும்போது இன்னும் எளிமையாக இந்த வேல்யூஸை வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வருது. ஆக பார்க்கறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இல்லையா? இந்த மாதிரி நிறைய வகையில் உங்களுக்கு டீஸ்ட்ரக்சரிங் வந்து பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அடுத்து உங்களுக்கு வந்து குயிக்காக சில அரேயில் வேலைகளை பார்க்க முடியும். அதெல்லாம் என்னென்னன்றதை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதல்ல வந்து க்ளோன் பண்ணுறது, எப்படி ஒரு அரேவை வந்து க்ளோன் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு அரே இருக்குது 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரேயை வந்து காப்பி பண்ணணும் வேறு ஒரு அரேக்குள்ள. அதை எப்படி காப்பி பண்ணுவீங்க? எப்படின்னா இந்த மாதிரி ஒரு அரே சின்டாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் இந்த அரேன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி போட்டு வரணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சின்டாக்ஸ், அதுதான் 3 டாட். இது வந்து ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க, ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணோம், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல கொண்டு வந்துடும் இப்படி. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இதுக்குள்ளே இருக்கிறத இதுக்குள்ளே இப்படி காப்பி பண்ண மாதிரி, க்ளோன் பண்ண மாதிரி, சரிங்களா? இப்போ நீங்கள் போயிட்டு வந்து அரே 2 பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூஸ் இருக்கும் பாருங்கள். இது மட்டும் இல்லை, நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு வேல்யூவை கூட நீங்கள் வந்து மர்ச் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல வந்து ஒரு வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அரே உருவாக்குறேன். அந்த வேர்ட்ஸில் வந்து 1 அப்புறம் 2 அப்புறம் 3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதையும் நீங்கள் வந்து இதுக்குள்ளே காப்பி பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு கமா கொடுத்து இதுக்கு அடுத்து வந்து டாட் டாட் டாட்னு கொடுத்து வேர்ட்ஸுன்ற இந்த அரேவை கொடுத்தோம்னா இப்போ இதுக்குள்ளவே இந்த அரேவும் காப்பி ஆகிடும், இந்த எலிமெண்ட்டும் காப்பி ஆகிடும். பாருங்கள், ரெண்டுமே இருக்கும். ஆக க்ளோன் பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஒரு வழி, அதாவது மர்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கு வெறும் காப்பி மட்டும் பண்ண போகிறீங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பயன்படக்கூடியது வந்து இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டருங்கிறது. அதை பயன்படுத்தி நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், இல்லை மர்ச் பண்ணிக்கலாம். அடுத்து மேப் மற்றும் ஃபில்டரை மட்டுமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதை வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ வேலைகளை எளிமையாக பண்ண முடியும் பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு அரே இருக்குது. அந்த அரேயில் வந்து பார்த்திங்கன்னா சில வேல்யூக்களை போடுறேன், நம்பர் வேல்யூக்கள் 1 2 3 4 5 6 7 8. இப்போது இதிலேருந்து நீங்கள் ஈவன் வேல்யூஸை மட்டும் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஓகேங்களா? அதாவது டபுள் வேல்யூஸ் மட்டுமே எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, 2 4 6 8 அப்படின்ற மாதிரி. அதை எப்படி எடுக்கிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல டபுள்டுன்ற ஒரு
வேரியபிள். அதில் வந்து இந்த அரேயில் நீங்கள் என்ன பயன்படுத்தலாம், நீங்கள் வந்து ஃபில்டர் அப்படின்ற மெத்தடை பயன்படுத்தலாம் இந்த அரேயில். அதில் வந்து ஒரு நம்பராக உள்ளே வரும் இல்லையா, வரக்கூடிய நம்பரை நீங்கள் வந்து அதோடைய ரிமைண்டரை கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு நம்பருடைய ரிமைண்டர் என்னன்றதை கண்டுபிடிச்சி அது வந்து 0வான்னு செக் பண்ணணும். இப்போ ஆட் நம்பர்ஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரிமைண்டர் வந்து கண்டிப்பாக வந்து 0 வர வாய்ப்பு கிடையாது. ஆனால் நம்மளுக்கு அதாவது எதுக்கான ரிமைண்டர்னால், இந்த ஒவ்வொரு நம்பரையும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அந்த டிவைடுக்கான ரிமைண்டர் என்ன, அந்த டிவிஷனுக்கான ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஒரு சிம்பிள் தான் இந்த மாடுலோ ஆப்ரேட்டர். சரிங்களா? இந்த மாடுலோ ஆப்ரேட்டரை கொடுத்துட்டு இது வந்து 0வாக இருக்கா, அந்த ரிமைண்டர் வந்து 0வாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா வந்து 2ஆல் வந்து நம்ம எல்லாத்தையும் டிவைட் பண்ணும்போது 1க்கு வந்து ரிமைண்டர் 0 வராது, பட் 2க்கு வரும், 3க்கு வராது, 4க்கு வரும், 5க்கு வராது, 6க்கு வரும். ஆக எதெல்லாம் ஈவன் நம்பராக இருக்கோ அதுக்கெலாம் வந்து 0 வரும். அதை தான் இங்கே நம்ம மேட்ச் பண்ணி அந்த வேல்யூஸை மட்டும் எடுக்கிறோம். சரிங்களா? அப்படி எடுக்கும் போது நமக்கு அவுட்புட் எப்படி வரும்னு பாருங்கள். டபுள்டு கொடுக்குறேன், 2468. பார்த்தீங்களா? ஈவன் நம்பர் மட்டும் எடுத்துகிட்டு வருது. இதில் வந்து இன்னும் ஈஸி, ஆட் நம்பர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இதில் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாமே வந்து ஆட் நம்பர் ஆகிடும். பாருங்கள், 1357. எப்படி ஈஸியாக இருக்கா? ஈவன் அல்லது ஆட் எதை கண்டுபிடிக்கிறதாலும் இந்த ஒரு ஃபார்முலா வச்சு இந்த ஒரு குட்டி எக்ஸ்பிரஷனை கொடுத்து நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட முடியும். அண்ட் முக்கியமான விஷயம், ஃபில்டரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணுறது தான் இங்கே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்து நீங்கள் வந்து இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அரே கொடுக்குறேன், அரே 2. இதில் வந்து 1 2 3 4 அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் கொடுக்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அதாவது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன நம்பர் வருதோ அதை தான் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம், இந்த எல்லா நம்பரையும். அந்த கன்வெர்ட் வந்து பண்ணுறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது, சாரி, இதுதான் வந்து ஈவன் வேரியபிள் வச்சுக்கணும். இங்கே வந்து நான் டபுள்னு வச்சுக்கிறேன், ஏன்னா இதை தான் டபுள் பண்ணுறோம் இல்லையா. இப்போ இதில் வந்து இந்த அரே 2 வேரியபிளில் மேப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மேப் எடுத்துக்கணும். அதில் ஒரு நம்பராக உள்ளே வரும்போது நீங்கள் வந்து n × 2 அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் பண்ணுங்கள். ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணக்கூடியது என்ன மாதிரியான ஒரு என்ன மாதிரியான வேல்யூஸாக இருக்கும், எல்லாத்தையும் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ஆக எடுத்துக்கும். அதாவது இங்கே வந்து 2 4 6 8 அப்படின்ற மாதிரி வரும். இப்போ நான் பாருங்கள் என்ன பண்ணுறேன், அரே 2 கொடுக்குறேன். பார்த்தீங்களா? சாரி, இது கொடுக்கணும். பாருங்கள் 2468. இதுவும் இது வந்து ஈவனுக்கானது. இப்போ இதில் பாருங்கள், நம்ம வந்து இன்னொரு நம்பர் சேர்க்குறோம். உதாரணத்துக்கு 8 சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 என்ன ஆகும், 2 8 என்ன 16 இல்லையா. ஆக இந்த இடத்துல 16 வந்துடும். இந்த மாதிரி வந்து மேப் பண்ணுறதுன்றது வந்து என்னென்னா, ஒரு அரேவை வந்து இன்னொரு அரேவை கன்வெர்ட் பண்ணுறது. ஆனால் ஃபில்டருங்கிறது வந்து என்னென்னா, நம்ம வந்து இதில் எதெல்லாம் வந்து ஈவன் அல்லது ஆட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி வந்து மேப் மற்றும் அரே வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு அரேவை ஃபில்டர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஒரு அரேவாக மாற்ற போகிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான வேலைகளை சுலபமாக செஞ்சுக்க முடியும். அடுத்து இதுலேயே நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது என்னென்னா, நெஸ்டட் அண்ட் ஃப்ளாட் அரேஸ்னால் என்னென்ன அப்படின்றது. நெஸ்டட் அரேனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அரே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது உள்ள 1 இருக்குது, சரிங்களா. இந்த 1க்குள்ளே இந்த 1ன்றது வந்து ஒரே ஒரு வேல்யூ, டைரெக்டான வேல்யூ இந்த அரேயில். இப்போ இதுவே இந்த அரேக்குள்ளே இன்னொரு அரே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி 2ன்னு இருந்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு நெஸ்டட் அரே, ஏன்னா ஒரு அரேக்குள்ளே இன்னொரு அரே உள்ளே இருக்குது. இப்போ இதுக்குள்ளேயும் இருந்துச்சுன்னா இன்னொரு அரே, இது எல்லாமே வந்து நெஸ்டட் அரே அப்படின்னு சொல்லப்படும், உள்ளே இருக்கிறது எல்லாமே. ஆக இந்த அரே வந்து ஒரு நெஸ்டட் அரே மொத்தத்தில், சரிங்களா. இது வந்து ஒரு ஃப்ளாட்டான அரே கிடையாது. ஃப்ளாட்டுனா என்னென்னா,
இந்த மாதிரி இருக்கணும், ஒரே வேல்யூஸாக இருக்கணும். இதுக்குள்ளே நெஸ்டடுன்ற ஒரு அரேவே இருக்கக்கூடாது, ஃப்ளாட்டாக அந்த எல்லா வேல்யூஸும் டேரெக்டாக இருக்கணும். அதுதான் இப்போ இந்த மாதிரி நெஸ்டட் அரேவை ஃப்ளாட் அரேவை எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல ஃப்ளாட்டுன்ற ஒரு கான்ஸ்டன்ட் உருவாக்கிறோம். அதுக்கு இல்லை, இந்த நெஸ்டட் அரே இருக்கு இல்லையா, இந்த நெஸ்டட் அரேயில் இந்த அரே எல்லாத்தையும் ஃப்ளாட் ஆக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதுதான் வந்து ஃப்ளாட்டு. சரிங்களா? இந்த ஃப்ளாட்டை வந்து கொடுத்தீங்கன்னா இப்போ அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம கமெண்ட் பண்ணிடுவோம், இதை மட்டும் வச்சுக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு தெளிவாக இருக்கும். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஆகிருக்கணும், ஆனால் நம்மளுக்கு ஃப்ளாட் ஆகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டெப்த்துன்னு ஒரு மேட்ரு இருக்குது. இந்த ஃப்ளாட்டில் பாருங்கள், டெப்த்துன்னு ஒன்று கொடுக்கணும். அதோ பாருங்கள் பேராமீட்டர் இருக்கா. இது வந்து என்ன பண்ணணும்னா, எவ்வளோ ஆழத்துக்கு வந்து இதை ஃப்ளாட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இது வந்து முதல் லெவல், இந்த 2ங்கிறது வந்து முதல் லெவல் வரைக்கும் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த முதல் லெவல்ன்றது வந்து 1, இது 2வது லெவலில் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல் லெவலுக்கு இதை கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த 2ங்கிறத மட்டும் முதல் லெவலுக்கு கொண்டு வரணும்னா, இப்போ ஃப்ளாட் 1 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு பார்த்தோம்னா எனக்கு இந்த 1ம் 2ம் பார்த்தீங்கன்னா டேரக்ட் வேல்யூஸ் வந்துடும். ஆனால் 3ங்கிறது வந்து அப்படியே அரேக்குள்ளே நெஸ்டட் அரேவாக இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே வந்து டெப்த் வந்து 1 தான் கொடுத்துருக்கோம். ஸோ 1 தான், ஒரு லெவலுக்கு தான் இந்த ஃப்ளாட்டிங் ஆனது நடக்கும். இது வந்து இன்னுமே 2வது லெவலுக்கு நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 2ன்னு கொடுக்கணும் டெப்த்தை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அரேவை ஃப்ளாட் பண்ணுற விதம் வந்து 2 லெவலுக்கு போகும். ஆக முதல் லெவலுக்கு போகும், அப்புறம் இன்னொரு லெவல், அதுக்குள்ளே இன்னொரு லெவல் போய் அதையும் வந்து ஃப்ளாட் ஆக்கி எடுத்துகிட்டு வரும். இதுதான் இங்கே டெப்த்து கொடுக்கறதுக்கான ஒரு காரணம். இப்போ பாருங்கள், 3மே வந்து ஃப்ளாட் ஆகி வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்து ஃப்ளாட் மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் இந்த மாதிரி நெஸ்டட் அரேஸை நார்மல் அரேஸாக மாற்றினா தான் சில வேலைகளை ஈஸியாக செய்ய முடியும். அதுக்கு தான் இந்த ஒரு மெத்தடை நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் சில நேரம் ஆப்ஷனல் செயினிங்கை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷனல் செயினிங் இதுக்கு முதல்ல உங்களுக்கு பிரச்சனையை சொன்னால் தான் புரியும். இப்போ இந்த இடத்துல வந்து யூசர்னு ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்குறேன். அதில் வந்து நேம்ன்ற ஒரு ஃபீல்டு இருக்குது. நேம் வந்து ஆலிஸ்ன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். கீழே எரர் வருது. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், இந்த யூசருக்குள்ளே நேம்னு ஒரு ஃபீல்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். சரிங்களா? அதனால் நான் இந்த நேமை ஆக்சஸ் பண்ணி நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். என்னென்னு ஆலிஸ்ன்ற பேரை பாப்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து கான்சோல் லாக் பண்ணுறேன். ஸோ இந்த நேமை வந்து நான் இப்போது எக்ஸிக்யூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஸ்கிரிப்டை பாருங்கள், பாப்ன்ற பேர் வரும். ஏன்னா ஆலிஸ்ன்ற பேரை நான் பாப்னு மாற்றிட்டேன், அதனால் இந்த வேல்யூ பாப்னு பிரிண்ட் ஆகுது. ஆனால் இது எப்போ வேலை செய்யும், நம்ம ஆப்ஜெக்டில் நேம்ன்ற ஒரு ஃபீல்டு இருக்கிற வரைக்கும் தான். ஒருவேளை இந்த இடத்துல நேம்ன்ற ஒரு ஃபீல்டு இல்லை, இந்த இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குதுன்னு தெரியல, தெரியாதனமாக வந்து என்ன பண்ணுறீங்க, இப்போ பாருங்கள் ஏஜ் மட்டும்தான் இருக்குது, தெரியாதனமாக நேம்ன்றதை ஆக்சஸ் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ண பார்க்குறீங்க. இந்த ஸ்கிரிப்டை இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோன்னா பாருங்கள் எரர் வரும். இதே தான் உங்களுடைய ப்ரொடக்ஷனில், உங்களுடைய லைவ்லேயும் வந்து இதே தான் நடக்கும். ஒரு ஃபீல்டு வந்து உள்ளே இருக்குதா இல்லையான்னு தெரியாமலே அதை ஆக்சஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண பார்க்குறீங்க. அப்போ என்ன சொல்லுது, cannot read properties of undefined. அன்டிஃபைன்னா என்ன, இதோ இந்த மாதிரி ஒரு ஃபீல்டே இல்லை இல்லையா. அப்போ இது வந்து அன்டிஃபைன்டுன்ற ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். அந்த அன்டிஃபைண்டில் போய் நீங்கள் வந்து ரீப்ளேஸ்ன்ற மெத்தடை வந்து கால் பண்ண பார்த்துருக்கீங்க. அதை தான் வந்து இங்கே எரர்னு சொல்லுது. அப்போ இது அன்டிஃபைண்டாக இல்லையான்னு தெரியாமல் நீங்கள் வந்து இதை கால் பண்ணக்கூடாது இல்லையா. அதை தான் நீங்கள் ஆப்ஷனல் செயினிங் வச்சுட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறீங்க. இப்போது ஒன்றும் இல்லை, இந்த நேம்ன்ற ஒரு ஃபீல்டு இருக்குதா இல்லையான்னு தெரியாமல் இந்த ரீப்ளேஸ் மெத்தடை கால் பண்ணக்கூடாது இல்லையா. அதுக்கு இந்த டாட் இருக்குல்ல,
இந்த டாட்டுக்கு முன்னாடி ஒரு கொஷின் மார்க். இது இருந்துச்சுன்னா தான் இந்த மெத்தட் கால் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன நடக்கும், இந்த ஒரு ஃபீல்டு இருக்குதான்னு செக் பண்ணும். முதல்ல இந்த ஃபீல்டு இருந்துச்சுன்னா மட்டும் இதை கால் பண்ணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இதில் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுது அன்டிஃபைன்ன்ற வேல்யூ, அதுதான் வந்து இந்த நேம்குள்ளே வரும். அப்போ நீங்கள் அதை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் வேறு ஒரு விஷயத்த பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த நேம் வந்து அன்டிஃபைன்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இங்கே நேம் நாட் அவைலபிள் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை வெளியிடலாம். அல்லது இந்த நேமையே வேல்யூவாக வெளியிடலாம். ஒருவேளை நேம் ரீப்ளேஸ் ஆச்சுன்னா அந்த நேம் வரும், இல்லைன்னா நேம் நாட் அவைலபிள் அப்படின்ற மாதிரி வரும். இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் பாருங்கள், நேம் நாட் அவைலபிள் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகலை, அதுக்கு பதிலாக ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஆக இப்போ நீங்கள் வந்து ஒரு சேஃபான ஒரு விதத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறீங்கன்னும் போது இந்த ஆப்ஷனல் செயினிங் வந்து தேவைப்படும். ஒரு ஃபீல்டு இருக்குதா இல்லைன்னு தெரியாமல் அதை நம்ம யூஸ் பண்ண, அதை நம்ம வந்து டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணி அதில் வேலையை பார்க்கக்கூடாது. இது இப்போ உங்களுக்கு வேணால் வந்து சாதாரணமாக தெரியும். ஒருவேளை நெட்வொர்க்லேருந்து ஒருவேளை ஜேசன் டேட்டாவை நீங்கள் வந்து ஒரு ஏபிஐலேருந்து வாங்குறீங்க, அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இல்லாமல் ஆக்சஸ் பண்ணி அப்போது உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ண முடியும். சரியா? இப்போ இந்த இடத்துல நேம் நான் மழையபடி போட்டுறேன், இப்போ ஆலிஸ்ன்னு போட்டுறேன். இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். அவுட்புட் பார்த்திங்கன்னா பாப்னு வந்திருக்கு. ஏன்னா வந்து இந்த ஃபீல்டு இருக்குதுன்றதால இந்த ரீப்ளேஸ் மெத்தட் கால் ஆகி அதுக்கான அவுட்புட் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நேம் வந்து அன்டிஃபைன்ட் கிடையாதுன்றதால அந்த நேம் வேல்யூ ரீப்ளேஸ் ஆனது வந்திருக்கு. இதுதான் ஆப்ஷனல் செயினிங். ஆப்ஷனல் செயினிங் மாதிரி ஒன்று உங்களை காப்பாற்றும். அதுதான் நல்லிஷ் கொலேசிங் ஆப்ரேட்டர். நல்லிஷ் கொலேசிங்னே சொல்லலாம். இப்போது நல்லிஷ் கொலேசிங்கில் இதே ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணோன்னு பாருங்கள். இப்போ வந்து நேம்குள்ளே வந்து யூசருக்குள்ளே நேம்ன்ற ஒரு ஃபீல்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து செக் பண்ணுறோம் ஆப்ஷனல் செயினிங் வச்சு. அப்போ நம்ம இந்த வேலையை செய்கிறோம் இல்லையா? இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ இதே விஷயத்த இப்போ நான் எப்படி உங்களுக்கு வெளியிடுறேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல நேமில் வந்துட்டு யூசரில் வந்து நேம்ன்ற ஃபீல்டு இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அந்த வேல்யூவை வெளியிடும். அப்போ நமக்கு வந்து அந்த வேல்யூ வரும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நேம் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வேல்யூவை கொடுக்கலாம், ஒரு டிஃபால்ட் வேல்யூ. இதன் மூலமாக என்னென்னா நமக்கு வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு வேல்யூ கிடச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆலிஸ்ன்ற வேல்யூ வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்படி ஒருவேளை ஆலிஸ்ன்ற வேல்யூ இல்லைன்னா டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு நேம் வேல்யூ நம்ம இங்கே கொடுக்கலாம். இதை கொடுத்துட்ட பிறகு நம்ம இங்கே வந்துட்டு இதே எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம். இங்கே என்ன நடக்குன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஆலிஸ்ன்ற வேல்யூ வந்து இங்கே தெரியுது. ஒருவேளை நான் வந்து இந்த ஆலிஸ் அதாவது இந்த நேம் ஃபீல்டை எடுத்துட்டேன்னா இப்போ நமக்கு வந்து இங்கே என்ன வருதுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா லொகேஷன் வரும். ஆக டிஃபால்ட் வேல்யூவை வந்து நீங்கள் செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி தான் இந்த ஒரு ஆப்ரேட்டர், நல் கொலேசிங் ஆப்ரேட்டர். இந்த நல் கொலேசிங் மூலமாக நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து வேல்யூ இல்லாமல் ஒரு வேலையை வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க, ஒரு ஆப்ரேஷன் செய்ய போகிறீங்கன்னா அது நடக்காது. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இதுக்கு கீழே வந்து இந்த இடத்துல லைனில் ரீப்ளேஸ் பண்ணுறதோ இல்லை ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, முதல்ல உங்களுக்கு ஒரு வேல்யூ இருந்தால் தான் அதை செய்ய முடியும் இல்லையா? அதை உறுதி செய்யறது தான் வந்து இந்த நல் கொலேசிங். இருந்ததுன்னா இந்த வேல்யூ எடுத்துக்கோ, இல்லைனா டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ அப்படின்ற மாதிரி இந்த நல் கொலேசிங் வந்து உங்களுக்கு செஞ்சு விடும். ஸோ இந்த ஆப்ஷனல் செயினிங் மற்றும் நல் கொலேசிங் ரெண்டுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னென்னா அன்டிஃபைன்டாக ஒரு வேல்யூ வச்சுக்கிட்டு எந்த வேலையை செய்யக்கூடாதுன்றது தான். ஓகேங்களா? கோடோடைய ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது உங்களுடைய நேரத்தை மிச்சம் பண்ணும். ஸோ கோடிங் ஸ்டைலை தான் வந்து இந்த ஒரு பகுதியில் பண்ண போகிறோம்.
ஜாவா ஸ்கிரிப்டை எழுதும் போது எப்போவுமே வந்து எளிமையாகவும் எல்லாரும் படிக்கிற மாதிரி அதே நேரத்தில் எளிமையாக அதை பராமரிக்கிற மாதிரியே இருக்கணும். நாளைக்கு நீங்கள் நினச்சா மாற்றுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸை தான் டெய்லியும் நீங்கள் ரியல் ப்ராஜெக்ட்ஸ்லையும் பண்ண வேண்டியதாக இருக்கும், இன்டர்வியூஸ்லையும் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்னன்ற இந்த பகுதியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து மாடியூல் 2 அப்படின்றதால மாடியூல் 2க்கான ஒரு ஃபோல்டரை நான் உருவாக்குறேன். மாடியூல் 2 இதில் வந்து கோட் ஸ்டைல் அப்படின்றத நேமாக வச்சார். ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஜேஎஸ் ஒன்று உருவாக்க போகிறோம், நம்மளுடைய கான்செப்டுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ராக்டிக்கலாக. முதல்ல வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா ஆரோ ஃபங்க்ஷன்ஸ். ஆரோ ஃபங்க்ஷன்ஸுங்கிறது என்னென்னா ஒரு சின்ன சின்டாக்ஸ், எதுக்கு? ஃபங்க்ஷன்ஸை வேகமாக எழுதுறதுக்கு. இப்போ ட்ரெடிஷ்னலாக ரெகுலர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து ரெகுலர் ஃபங்க்ஷன். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ற ஒரு கீவேர்டு இருக்கும், அதுக்கு அடுத்தது ஒரு நேம், அது ஃபங்க்ஷனுடைய நேமாக இருக்கலாம். நான் வந்து ஆட்னு கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் பேராமீட்டர்ஸ் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு a, b. ஸோ a and bயும் பேராமீட்டர்ஸ். அடுத்து ஃபங்க்ஷனுடைய பாடி. இதில் நீங்கள் ஏதாவது எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்ஸில் எழுதலாம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதுகிறேன். அதில் a + b அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதி ரிட்டர்ன் பண்ணுறேன். இது ஒரு ஆட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். இது இப்படி தான் வந்து நம்ம ரெகுலர் ஃபங்க்ஷன் இருக்கும். இதுவே வந்து ஆரோ ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் வந்து கிட்டத்தட்ட இதை விட இன்னும் எளிமையாக, உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று உருவாக்குறேன், நம்ம ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணிக்கிறது. இதில் ரவுண்ட் ப்ராக்கெட், அந்த ப்ராக்கெட்டில் a, b அப்படின்ற ஆர்குமெண்ட்ஸ், பேராமீட்டர்ஸ். இப்போ இதில் வந்து நான் ஃபங்க்ஷனுடைய பாடியை எழுத போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸ் கொடுக்கணும். இது கிட்டத்தட்ட பார்க்க ஆரோ மாதிரி இருக்கு இல்லையா? அதனால தான் இது ஆரோ ஃபங்க்ஷன். ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? அடுத்து உங்களுடைய எக்ஸ்பிரஷன் a + b. இந்த இடத்துல ஏன் ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்னு கேட்கலாம். நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் பயன்படுத்துகிறோம். இப்படி கொடுத்தாலே இந்த வேல்யூ என்னவோ அது எவாலுவேட் பண்ணி, அதாவது இந்த எக்ஸ்பிரஷனுக்கான வேல்யூவை இப்படியே எவால்யூட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். அதை வந்து இந்த ஃபங்க்ஷன்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஒரு சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, இது வந்து ஈஸியாக இருக்கா? ரெண்டும் ஒரே வேலை தான் செய்யுது. பார்த்தீங்களா? குயிக்காக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறதுக்காக தான் நம்ம ஆரோ ஃபங்க்ஷன்ஸை கற்றுக்கணும். சரிங்களா? அடுத்தது இது வந்து முதல்ல நம்ம ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் படித்தது. ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து ரெண்டாவதாக டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இது ரொம்பவே வந்து பயனுள்ள ஒரு ஆப்ரேட்டர். எப்போன்னா நீங்கள் இஃப் எல்ஸை வந்து ரொம்ப சுருக்கமாக முடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ பயன்படக்கூடியது. பொதுவாக வந்து லாங் இஃப் எல்ஸ் எப்படி இருக்கும்னு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு லெட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள், இதில் வந்து நான் ஒரு கண்டிஷன் ஒன்று எழுத போகிறேன். இங்கே வந்து ஸ்கோர் வந்து கிரேட்டர் தென் 50 இருந்துச்சுன்னா ரிசல்ட் வந்து பாஸ் அல்லது ஃபெயில் அப்படின்ற மாதிரி. இதுக்கு வந்து நான் இஃப் எப்படி எழுதலாம்னா, இஃப் கண்டிஷன் வந்து ஸ்கோருக்கு வந்து ஒன்று நான் என்ன பண்ணிக்கலாம்னா, மேலே வந்து ஸ்கோருன்றதை வந்து நான் எழுதிச்சிடுறேன், ஒரு 30 வச்சிடுறேன். இப்போ நான் வந்து என்னென்னா, ஸ்கோர் கிரேட்டர் தென் 50 இருந்துச்சுன்னா ரிசல்ட் வந்து பாஸ், இல்லைன்னா ஃபெயில். அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு இஃப் எல்ஸ் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இதோடைய அவுட்புட்டை பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து இது வந்து ராங்கான டெர்மினல். நம்ம வந்து இங்கே தான் வந்து ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து இங்கே ஏற்கனவே 2 ஃபங்க்ஷன், இதெல்லாம் ஹைட் பண்ணிடலாம். இதை மட்டும் நம்ம அவுட்புட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃபெயிலுன்னு வந்திருக்கு. ஏன்? 30க்கு கீழே இருக்குதுன்றதால ஃபெயில் வந்திருக்கு, எல்ஸ் பார்ட்டுக்குள்ள வந்து.
ஸோ இது நல்லா தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் என்னென்னா சின்டாக்ஸ் ரொம்பவே பெருசு இல்லையா? இதை வந்து இன்னும் சுருக்கமாக நம்ம வந்து போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து அப்படி இந்த இஃபெல்ஸ் மட்டும் அப்படியே கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போது ரிசல்ட்டில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் பயன்படுத்த போகிறேன். இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் படி முதல்ல வந்து நீங்கள் எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுக்கணும். இப்போ ஸ்கோர் கிரேட்டர் தென் 50 அப்படின்றது நம்மளுடைய எக்ஸ்பிரஷன். இது வந்து ட்ரூ அல்லது ஃபால்ஸ் வேல்யூவை கொடுக்க போகுது. அந்த ட்ரூ அல்லது ஃபால்ஸ் வேல்யூவை இந்த கொஷனுக்கு முன்னாடி வாங்கிக்கணும். இந்த கொஷின் மார்க்குக்கு முன்னாடி வாங்கிக்கணும். இப்போ இந்த இடத்துல ட்ரூ அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த கொஷின் மார்க்குக்கு அப்புறம் வரக்கூடியது என்ன வேல்யூவோ அது வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படின்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். எப்போது ட்ரூவாக இருந்தால் மட்டும். ஃபால்ஸாக இருந்ததுன்னா இந்த ஒரு கோலன் சிம்பிளுக்கு அப்புறம் வரக்கூடியது ரிட்டர்ன் ஆகும். என்ன போடலாம்? ஃபெயில். ஆக டெர்னரி ஆப்ரேட்டருடைய சின்டாக்ஸ் இது தான். கண்டிஷனை கொடுக்கணும். பாஸ் ஆனால் அதாவது கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் அதுக்கான வேல்யூ, ஃபெயில் ஆனால் அதுக்கான வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆகும். இப்போ இதோடைய அவுட்புட் நம்ம செக் பண்ணுறோம். இதுவும் வந்து ஃபெயில் தான் வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்கோர் இப்போ வந்து 60 வைக்கிறேன். பாருங்கள், இப்போ பாஸ்ன்னு வரும். ஆக இதுக்கு முன்னாடி செஞ்ச அதே இஃபெல்ஸ் வேலையை இவ்வளவு சுருக்கமான சின்டாக்ஸில் செய்ய வைக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கிறது தான் இந்த டெர்னரி ஆப்ரேட்டர். ஆனால் ஒரு விஷயம், இதை எல்லா இஃபெல்ஸுக்கும் பயன்படுத்திட முடியாது. ஏன்னா இப்போ இது வந்து வெறும் வேல்யூவை மட்டுமே ரிட்டர்ன் பண்ணுது. ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது, ஏதோ ஒரு சிங்கிள் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு வேணால் வந்து இது பயன்படும். ஏன்னா இதுவே வந்து உங்களுக்கு ஒரு மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போது வந்து உங்களுக்கு இஃபெல்ஸ் தான் தேவைப்படும். நிறைய கோடு வருது. பட் இங்கே வந்து ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூவை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணுறதுக்கு இதுவே போதுமானது. ஆக ஒரு ஷார்ட்டான சின்டாக்ஸுக்கு இந்த டெர்னரி ஆப்ரேட்டரை பயன்படுத்துங்க. அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது வந்து இன்னொரு புதுமையான விஷயம். அது என்னன்னா டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ், பேரம்ஸ்ன்னு சொல்லலாம். டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் எப்போ உங்களுக்கு பயன்படும்? அன்டிஃபைன்டு மாதிரியான எரர்கள்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு பயன்படும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். அந்த ஃபங்க்ஷன் பேர் க்ரீட்டு. இந்த க்ரீட்டில் வந்து பேரம்ஸ் வந்து கொடுக்குறேன். நேம் ஈக்குவல் டு கெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த கெஸ்ட்டுன்றதை கொடுத்துட்டு இதுக்கு அடுத்து கான்சோல் லாகில் இதுக்குள்ள ஹலோ அப்படின்னு சொல்லி இந்த நேம் பண்ணுற பேராமீட்டர் வேல்யூவை காட்டுறேன். இப்போது நான் க்ரீட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணேன்னா, அதாவது வந்து அதை கால் பண்ணும்போது நான் வந்து வேல்யூ பாஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அப்போவும் வந்து எனக்கு இந்த எக்ஸாம்பிள் வேலை செய்யும். உதாரணத்துக்கு நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா ஹலோ கெஸ்ட்டுன்னு வருது. ஏன்னா இங்கே நான் வந்து டிஃபால்ட்டாக ஒரு பேராமீட்டர் வச்சுருக்கிறேன். அதனால் இதுவே வந்து இந்த க்ரீட்டில் வந்து ஒரு நேம் கொடுக்குறேன், சாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் வந்து இது இல்லாமல் கால் பண்ணுறேன். பாருங்கள், ஹலோ கெஸ்ட் அப்படின்றதும் வந்திருக்கு. அதே நேரத்தில் கீழே பார்த்தீங்கன்னா சாம்ன்றதும் வந்திருக்கு. ஏன்னா இந்த தடவை நான் வந்து வேல்யூ ஒன்று பாஸ் பண்ணுறேன். ஆக நீங்கள் வேல்யூ பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணலனாலும் உங்களுக்கு இந்த கான்சோலாக பிரச்சனையே இல்லாமல் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஃபால்ட் பேராமீட்டர்ஸை எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷனில் கொடுக்கணும். இது கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பிரச்சனைனா உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த வேல்யூ பயன்படுத்திருப்பீங்க, அதுக்கான எரர் வரும். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேல்யூ இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இடத்துல நேமுன்றதை கொடுத்துட்டேன் ஃபங்க்ஷன் பேராமீட்டர். இப்போ நான் வந்து அதை கால் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள் அன்டிஃபைன்டுன்னு வருது. ஏன்னா வந்து நான் வந்து டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கல, அதனால் வரக்கூடாது. ஆனால் ரெண்டாவதுக்கு பாருங்கள் அந்த பிரச்சனையே இல்லை. ஸோ அன்டிஃபைன் வந்தாலே நிறைய இடத்துல பிரச்சனை வரும், உங்கள் ஆப் கிராஷ் ஆகும். அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா டிஃபால்ட்டான ஒரு வேல்யூவை எப்பயுமே வழக்கமாக வைக்கிறத பழக்கமாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம இந்த பகுதியில் திரும்பவும் ஆப்ஷனல் செயினிங்கை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். போன வாட்டி ஆப்ஷனல் செயினிங்னா என்னென்னு தெரிஞ்சுப்பீங்க, அதனால் என்ன பலன்றதை தெரிஞ்சுப்பீங்க. ஆனால் இன்னும் சில தகவலை வந்து நான் சொல்ல போகிறேன். சில சமயம் டீப்பான ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணும் போது கூட இந்த ஆப்ஷனல் செயினிங் உங்களை காப்பாற்றும். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று உருவாக்குறேன்.
அந்த ஆப்ஜெக்ட்டு என்ன பண்ணுது, யூசர் அப்படின்ற ஒரு இந்த ஆப்ஜெக்டில் ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஃபீல்டு இருக்குது. அதுக்குள்ள அட்ரஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுக்குள்ள சிட்டின்றது ஒன்று இருக்குது. அந்த சிட்டி வந்து சென்னை அப்படின்ற மாதிரி இருக்கிறேன். ஸோ இது சென்னை சிட்டி, அப்புறம் ஜிப் கோடு வந்து சம்திங் ஏதோ ஒரு ஜிப் கோட். இப்போது இந்த மாதிரியான டீப்பான ஆப்ஜெக்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது டீப், ஏன்னா இதுக்குள்ளே நெஸ்டடாக போய்கிட்டே இருக்கு இல்லையா. இந்த மாதிரி டீப்பான ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக ஆக்சஸ் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நான் வந்து கான்சோல் லாக் பண்ணுறேன். இங்கே வந்து நான் வந்து சிட்டியோடைய வேல்யூ வந்து காட்டணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா, இந்த யூசர்ன்ற ஆப்ஜெக்டில் ப்ரொஃபைலுன்றதை ஆக்சஸ் பண்ணணும். அப்புறம் அட்ரஸ்ஸு, அதுக்குள்ளே சிட்டி. பாருங்கள் இந்த எத்தனை டாட்ஸ் வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த அளவுக்கு உள்ளே நம்ம நுழைஞ்சு அந்த வேல்யூவை அடைய பார்க்குறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி இந்த கோடெல்லாம் ஹைட் பண்ணிடுறேன். நம்மளுக்கு இந்த ஒரு அவுட்புட் மட்டும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னைன்றது வருது. ஓகே, ஒரு வேளை இந்த ஒரு சிட்டிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அதாவது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சிட்டின்றதுக்கு பதிலாக இது வந்து ஸ்டேட் அப்படின்ற மாதிரி இருக்குது, தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது இப்போ நான் இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்டிஃபைன்டுன்ற பிரச்சனை வரும். இந்த அன்டிஃபைன் வந்தாலே நம்மளுக்கு ஆப்பு கிராஷ் ஆகும். ஏன்னா இதுக்கு சம்மந்தமான வேல்யூ இல்லைன்னாலே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை தான் இல்லையா. அதனால் இந்த அன்டிஃபைன்டு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போது இந்த மாதிரி நம்ம ஆக்சஸ் பண்ணுறதால பிரச்சனை இல்லை, அன்டிஃபைன் தான் வரப்போகுது. ஆனால் என்ன, இந்த சிட்டியோடைய நேம் வந்து நான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். சிட்டியோடைய நேம் எடுத்துகிட்டு சிட்டி அப்படின்னு சொல்லி இப்படி கொடுத்துட்டு அந்த சிட்டியோடைய வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ணி இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. வேரியபிள் அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். இப்போ எனக்கு அவுட்புட்டில் என்ன வரும்னு நினைக்கிறேன், நான் வந்து சிட்டி வரும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு எரர் தான் வருது. ஏன்னா நீ அன்டிஃபைன் வேல்யூவில் வந்து ரீப்ளேஸ் அந்த ஃபங்க்ஷனை வந்து நீ கால் பண்ணியிருக்கேன்ட்டு. அப்போ அன்டிஃபைன்டாக இருந்தாலே சில நேரத்தில் உங்களுக்கு ஆப் கிராஷ் ஆகுன்றது இதிலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை வந்து நீங்கள் தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆப்ஷனல் செயினிங்கை பயன்படுத்தலாம். எப்படின்னா, இப்போ யூசரில் வந்து ப்ரொஃபைல் வந்து அன்டிஃபைன்டாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணணும். அன்டிஃபைன்டாக இல்லைன்னா தான் அடுத்து அட்ரஸ் ஆக்சஸ் பண்ணணும். அடுத்து அட்ரஸில் வந்து சிட்டி இருக்கான்னு செக் பண்ணணும். ஆக இந்த இடத்துல ஒரு கொஷின் மார்க், சிட்டி வந்து இருந்தால் தான் இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனும் வேலை செய்யும். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு கடைசியாக வந்து சிட்டி அதுவும் வந்து அன்டிஃபைன்டாக இருக்கா இல்லைன்றது ஒரு செக் பண்ணிடணும். கொடுத்த பிறகு தான் நம்ம இப்படி வந்து சேஃபாக வந்து செக் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எரர் வராது, பட் அன்டிஃபைன் வேல்யூ மட்டும் வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரச்சனை இல்லாமல் போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி அன்டிஃபைன்டு கொடுக்காம நேரடியாக ஏதாச்சும் ஒரு வேலையை பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் சில நேரத்தில் பிரச்சனையாக வரும். ஸோ டீப்பான ஆப்ஜெக்ட்ஸில் இந்த மாதிரி வேல்யூ இருக்குதான்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனல் செயினிங்கை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். சரிங்களா. இதனால் என்ன நடக்கும், உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் வந்து சேஃபாக வந்து ஸ்டாப் ஆகும், டைப் எரர்லாம் வராமல் போகும். ஓகேங்களா. இதுதான் வந்து இதுக்கான பலன். அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பான டாபிக். நம்ம வந்து ஆப்ஷனல் செயினிங் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். அதோடைய சின்டாக்ஸ் என்ன இது, ஓகேங்களா. அப்புறம் வந்து நல் கோலசிங் ஆப்ரேட்டர் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதோடைய சின்டாக்ஸ் வந்து டபுள் கொஷின் மார்க். இப்போது இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து கம்பைன் பண்ணால் எப்படி இருக்கும். இந்த ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் அமையுன்றதை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு மேலேயே இருக்கிற இந்த எக்ஸாம்பிளே எடுத்துப்போம் திரும்பவும். ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன், இங்கே நான் அதை காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ப்ரொஃபைலில் வந்து அட்ரஸில் வந்து சிட்டி வந்து இருந்தால் தான் இந்த ஒரு ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு வேளை
இது வந்து இல்லைன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து டிஃபால்ட் வேல்யூவாக கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து நம்ம கொடுத்தாலும் நம்மளுக்கு திரும்பவும் கொடுக்கக்கூடியது என்னென்னா அன்டிஃபைன்ட் வேல்யூ தான். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஒரு நல் கோலேசிங் ஆப்ரேட்டர் கடைசியாக இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு கடைசியாக வெளியிடக்கூடியது அன்டிஃபைன் தான். ஒருவேளை அன்டிஃபைனாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் இருக்கிறது வராது. இந்த நல் கோலேசிங் ஆப்ரேட்டருக்கு அந்த பக்கம் ஏதாவது நீங்கள் ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடுப்பீங்க இல்லையா? உதாரணத்துக்கு வந்து நாட் ப்ரொவைடட் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபால்ட் வேல்யூ நான் இங்கே சேர்த்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்டுன்றதே வராது. ஒன்று சிட்டி இருந்தால் சிட்டி வரும், அப்படி இல்லைன்னா நாட் ப்ரொவைடட் அப்படின்னு வரும். நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நாட் ப்ரொவைடட். ஒருவேளை நம்ம இங்கே சிட்டி கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த இடத்துல சிட்டி நான் கொடுக்குறேன். ஸோ சென்னை அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அவுட்புட் வந்து என்ன வரும்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ சென்னைன்றது வந்து நம்மளுக்கு வந்திருக்குது. இப்போ இது வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணும், ரீப்ளேஸ் பண்ணல. காரணம் என்னென்னா இதில் வேல்யூ இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் இதில் வந்து சின்டாக்ஸ் எப்படி கொடுத்துருக்கு, முதல்ல சர்ச் வேல்யூ என்னென்னு கொடுக்கணும். சர்ச் வேல்யூ என்னென்னா இதுதான். இதை வந்து கொடுத்துட்டு இதை வந்து சிட்டி அப்படின்ற வேர்டோட ஆட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அந்த சிட்டின்ற வேர்ட் முன்னாடி வந்துடும். சரிங்களா? ஆக நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு டீப்பான ஆப்ஜெக்டில் நீங்கள் வந்து தேடி சிலது வந்து அன்டிஃபைன்ட் வேல்யூவாக ரிட்டர்ன் ஆச்சுன்னா அதுக்கு டிஃபால்ட் வேல்யூவை இந்த நல் கோலேசிங் ஆப்ரேட்டருக்கு ஆப்ரேட்டர் பயன்படுத்தி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ஆப்ஷனல் செயினிங்கையும் நல் கோலேசிங் ஆப்ரேட்டரையும் பயன்படுத்துறதுக்கான சில சந்தர்ப்பங்கள். அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுதுன்னா அது ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வேலையை வந்து நம்ம எளிமையாகவும் தேவையில்லாமல் கோடை வந்து யூஸ் பண்ணாமல் பண்ணணும். ஓகேங்களா? இதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, இஸ் அடல்ட் அப்படின்னு சொல்லி. அதில் வந்து ஏஜ் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் வாங்குகிறோம். அந்த பேராமீட்டரில் வச்சு நம்ம இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று எழுதுகிறோம். இப்போ இது ரிட்டர்ன் பண்ண போகிறது வந்து இந்த ஏஜை வச்சுடும். ஆக ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ட்ரூ அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. ஒருவேளை ஃபால்ஸ், அதாவது இல்லைன்னா ஃபால்ஸ், அதாவது 18 அல்லது 18க்கு மேற்பட்டு ஏஜ் வேல்யூ இருந்துச்சுன்னா அது ரிட்டர்ன் பண்ணக்கூடியது ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஃபால்ஸுங்கிறத வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா? அது தேவையே இல்லாத ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு எளிமையான ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்படி ஒரு இஃபெல்ஸை பயன்படுத்த வேண்டிய அவசியமே நம்மளுக்கு கிடையாது. இதை இன்னும் வந்து சிம்பிளாக பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து நான் க்ளீன் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ்னு சொன்னேன். இதை நம்ம இன்னும் எளிமையாக எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதையே வந்து திரும்பவும் காப்பி பண்ணி கீழே போடுறேன். இதை கமெண்ட் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் பாருங்கள், நம்ம வந்து வெறும் வந்து ஏஜ் வந்து 18 இருந்துச்சுன்னா அல்லது கிரேட்டர் தேன் ஏஜ் 18 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரூ அல்லது ஃபால்ஸ் இல்லையா? இதுக்கு நீங்கள் ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்ற இந்த ஒரு எக்ஸ்பிரஷனை மட்டும் கொடுத்தாலே போதும். இது எவாலுவேட் ஆகி உங்களுக்கு ரிட்டர்ன் ஆனால் ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆக போகுது. அப்படி இல்லைன்னா இதுவே வந்து ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ண போகுது. இதுக்காக வந்து ஒரு இஃபை போட்டு அதுக்குள்ளே ஒரு ரிட்டர்ன் ட்ரூ ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுக்கலாம் தேவையில்லை. இங்கே இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து வெளியாக போகிறது என்னவோ ஒரு ஃபால்ஸ் அல்லது ட்ரூ வேல்யூ, அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ரிட்டர்ன் பண்ணிடுறீங்க. அப்போ உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு சின்டாக்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது இல்லையா? இதுதான் வந்து க்ளீனாக வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து எழுதுறது. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து 3வது மாடியூல்.
மூணாவது மாடியூலில் நம்ம ஃபோல்டரை உருவாக்கி வச்சுக்கலாம். இதுக்கு பேர் என்னன்னா ப்ராக்டிக்கல் லாஜிக் ட்ரிக்ஸ். இந்த மாடியூலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரே மற்றும் ஆப்ஜெக்ட்டுகளை வச்சு செய்யக்கூடிய சில பொதுவான வேலைகளை தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது நிறையவே இன்டர்வியூஸ்லேயும் சில ரியல் வேர்ல்டு ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டில் டாஸ்காக வரும். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட வந்து மாடியூல் 1 and 2 மாதிரி இருக்காது. முக்கியமாக இதில் நிறையவே ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் தான் இருக்க போகுது. நீங்கள் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுற விதம் எப்படி இருக்கும் அப்படின்ற இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சரி, இப்போ முதல்ல வந்து நம்ம இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஜேஎஸ் ஒன்று உருவாக்கிக்கலாம். இதில் வந்து எக்ஸாம்பிள் ஜேஎஸ் ஒரு அரே ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த அரேக்குள்ளே வந்து எத்தனை வேல்யூஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது, அதோடைய கவுண்ட்டை கொடுங்கன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்பாங்க. இது பொதுவாக இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அண்ட் டாஸ்க்லேயே வந்து சில நேரத்தில் நம்ம ஒரே மாதிரியான வேல்யூக்களை கண்டுபிடிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரலாம். அதுக்கு வந்து இந்த ஒரு பகுதியை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். கவுண்ட் அக்யூரன்சஸ் இன் அரே. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல ஃப்ரூட்ஸ் அப்படின்ற ஒரு அரே உருவாக்கிக்கிறோம். அதில் ஆப்பிள், பனானா, அப்புறம் மறுபடியும் ஆப்பிள், மறுபடியும் ஆரஞ்சு, அப்புறம் வந்து பனானா மறுபடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை வந்து உங்களுக்கு ஆப்பிள் வந்திருக்கும், 2 தடவை பனானா வந்திருக்கும். இது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது. ஆனால் இதனுடைய கவுண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, எத்தனை தடவை ஒரு வேல்யூ வந்து திரும்பவும் வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முதல் வேலையை அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒன்று தேவை. அதாவது இந்த கவுண்ட் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு இடம். அது என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட். அதனால் இந்த கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கவுண்ட்ஸுன்ற பேரில் ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கிக்கிறேன். ஒன்றும் இல்லை, வெறும் ஒரு ஆப்ஜெக்ட் லிட்டரலில் மட்டும் கொடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே தான் ஒவ்வொரு வேல்யூவும் வந்து நம்ம கவுண்ட் எத்தனை வருதுன்றதை ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டோடைய வேல்யூவோட கவுண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணோம்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம வந்து கொண்டு வரணும் வெளியே. உதாரணத்துக்கு ஒரு ஃபார் ஈச் அல்லது ஃபார் லூப் மாதிரி நம்ம ஃபார் ஈச்சே பயன்படுத்துவோம். நமக்கு வந்து இந்த அரேனாலே பொதுவாக இந்த ஃபார் ஈச்சுன்ற ஒரு மெத்தட் இருக்குது. இது ஒவ்வொரு வேல்யூவையும் உள்ளேருந்து கொண்டு வரும். அவ்வளோதான் இதோடைய வேலை. அதை வந்து நம்ம ஃப்ரூட் அப்படின்ற பேரில் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃப்ரூட்டில் இருக்கக்கூடியதை நம்ம வந்து எடுத்து, அதாவது இந்த ஒவ்வொரு வேல்யூ தான் ஃப்ரூட் அப்படின்ற பேரில் வருது. சரிங்களா? ஸோ முதல் தடவை உங்களுக்கு வந்து ஃப்ரூட் வரக்கூடியது இது, 2வது தடவை இது, 3வது தடவை இது, 4வது தடவை இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வரக்கூடியது இது. இதை மாதிரிலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு வந்துட்டு கவுண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா? இந்த கவுண்ட்ஸுன்ற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்ம வந்து பதிவு பண்ண போகிறோம். கவுண்ட்ஸ் எப்படி பதிவு பண்ணலாம்? பொதுவாகவே ஆப்ஜெக்டில் வந்து ஒரு வேல்யூவை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதுக்கு வந்து ஒன்று இப்படி ஸ்டோர் பண்ணலாம். கவுண்ட்ஸில் சும்மா நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். அதே நேரத்தில் இன்னொரு வழி இருக்குது. அதுதான் என்னென்னா இப்படி. ஸோ இப்படியும் கொடுத்து நீங்கள் நம்ம வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுன்ற ஒரு முறையை வச்சு தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இதில் அந்த ஃப்ரூட்டுன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே ஃப்ரூட்டுன்ற பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி நேம் உருவாகும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து வேல்யூ இருக்காது, ஆனால் வந்து ப்ராப்பர்ட்டி நேம் மட்டும் உருவாகும். சரிங்களா? அந்த ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூவை நம்ம எப்போ அசைன் பண்ணுவோம்னா இந்த இடத்துல இதுக்கு அடுத்து. ஸோ இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறோம். அதில் வந்து நம்ம முதல் தடவை வந்து இந்த ஆப்பிள் அல்லது பனானான்ற ஏதோ ஒரு ஃப்ரூட் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோன்னா அந்த வேல்யூ வந்து ஏற்கனவே இருக்குதான்ற ஒரு செக் பண்ணணும். ஸோ ஏற்கனவே வந்து அது இருக்குதான்றதை எப்படி நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துலையே இந்த கவுண்ட்ஸில்
இந்த ஃப்ரூட்டுன்ற வேல்யூவை கொடுத்தோம்னா அந்த வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போது இதில் இந்த ஃப்ரூட்ஸுன்ற இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வந்து பர்சன்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த பர்சன் ஆப்ஜெக்ட்டுக்கான வேல்யூவை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுன்னா நேரடியாக வந்து அந்த பர்சன் அப்படின்ற கீயை வந்து இப்படி கொடுத்து ஆக்சஸ் பண்ணலாம். அதோடைய வேல்யூ வந்து சேரும். அந்த மாதிரி தான் இங்கே நம்ம இந்த ஃப்ரூட்டோடைய வேல்யூ கொடுத்து அதோடைய வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறோம். அப்படி ஆக்சஸ் ஆகும்போது இந்த இடத்துல வேல்யூ வந்தால் ஓகே, பட் வேல்யூ வரலன்னா அது வந்து ஒரு அன்டிஃபைன்டாக தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கீயே இருக்காது. அப்போ அன்டிஃபைன்டாக இருக்கும். ஒருவேளை அன்டிஃபைன்டாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே செட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இங்கே 0 அப்படின்ற வேல்யூ தான் நம்ம செட் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் ஒரு கவுண்டோடைய ஸ்டார்டிங். ஸோ இந்த ஃப்ரூட்டோடைய ஒவ்வொரு கவுண்ட்டை தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ டிஃபால்ட்டாக இந்த இடத்துல வந்து முதல் தடவை வந்து அது வருது அப்படின்னா நம்ம 0ன்னு கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்கலாம்னா இங்கே வந்து இந்த லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டரை பயன்படுத்தி இப்படி கொடுக்கலாம். ஸோ ஏற்கனவே இந்த கீ இருந்துச்சுன்னா, இப்போ ஆப்பிள், பனானா ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அதோடைய கவுண்ட் வேல்யூ என்னங்கிறது ஏற்கனவே நம்ம செட் பண்ணியிருப்போம். 0 அல்லது 0க்கு மேலேயோ என்ன ஒன்று இருக்கும். அது வந்து இந்த பக்கம் வந்துடும். ஒருவேளை புதுசுனா மட்டும்தான் இந்த லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டருக்கு அப்புறம் இருக்கிற 0 வரும். சரிங்களா? இப்படி நீங்கள் வந்து ஒரு புது வேல்யூவை வந்து செட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருக்கிற வேல்யூவை கொண்டு வந்துக்கலாம். இப்போ இது வந்து புதுசு அல்லது வந்து ஏற்கனவே இருக்கிற கவுண்ட்டை எடுத்துகிட்டு வரதுக்கு. ஆனால் இப்போ இது எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அதுக்கு இந்த ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து ரவுண்ட் ப்ராக்கெட்டில் சுற்றிக்கோங்க. இதுக்கப்புறமா +1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பிரஷன் கொடுங்க. இப்போ என்னென்னா ஏற்கனவே கவுண்ட் இருந்துச்சுன்னா அதோடைய கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணப்படும். அல்லது புதுசாக இருந்துச்சுன்னா அது 0 இல்லையா? அப்போ அதோடைய கவுண்ட்டு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ எப்படி இருந்தாலும் இன்க்ரிமெண்ட்ன்றது வந்து நடக்கும். இப்போ புதுசுன்றதுக்கு வந்து 1 வேல்யூ, ஏற்கனவே இருக்கிறதுக்கு வந்து ஏற்கனவே கவுண்ட் என்னதோ அதை விட ஒரு படி மேலே இருக்கும். அதுதான் வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்குற இந்த எக்ஸ்பிரஷன். இதோடைய கவுண்ட்டும் வந்து வந்திருக்குதா இல்லையான்றதை நம்ம சோதிக்க போகிறோம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இது வரைக்கும் நம்ம வந்து ஃபாரிச்லேருந்து செட் பண்ண இந்த கவுண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஜெக்டை வந்து கான்சோல் லாகில் வெளியிட போகிறோம். ஆக கவுண்ட்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஜெக்டை வெளியிடுறோம். அதை வெளியிட்டு நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி எக்ஸாம்பிள் ஜேஸ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அப்படின்ற ஒரு கீ, அதுக்கான வேல்யூ 2ன்னு இருக்குது. பனானாவுக்கு வந்து 2 இருக்குது. ஆரஞ்சு 1 இருக்குது. ஆக எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆப்பிளும் பனானாவும் 2 கவுண்ட்டு, ஆரஞ்சு மட்டும் 1. பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஒரு வேல்யூ வந்து எத்தனை தடவை வருது ஒரு அரேக்குள்ளே அப்படின்றத நம்ம இந்த மாதிரி ஒரு முறையில் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த அரேயோடைய கவுண்ட்டை வச்சுக்கிட்டு எந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செஞ்சுக்கலாம். அடுத்து இந்த அரேயில் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸை கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து சில சமயம் உங்களுக்கு வரக்கூடிய டாஸ்க்காக இருக்கும். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப சில ரிப்பீட்டாக வரக்கூடிய வேல்யூவெல்லாம் வச்சுருக்கக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு விதமான இன்டர்வியூ கொஷின்ஸ் தான். அதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இந்த ஒரு பகுதியில் பார்க்க போகிறோம். ஃபைண்டிங் டூப்ளிகேட்ஸ் இன் அரே. முதல்ல வந்து நமக்கு ஒரு அரே தேவைப்படுது, ஒரு நம்பர்ஸ். அதில் வந்து 1 2 3 4 5 5 6 அப்படின்னு சொல்லி சில நம்பர்கள் இருக்குது. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 2 டூப்ளிகேட் நம்பர்ஸை வச்சுருக்கேன். 1 அப்புறம் 5. இது எல்லாமே வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ். இதை நான் இப்போ வந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்குது? அதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த ஃபில்டர் அப்படின்ற ஒரு மெத்தடை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்பர்ஸில் ஃபில்டர் அப்படின்ற மெத்தட் இருக்குது. இது ஒவ்வொரு ஐட்டமையும் கொண்டு வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த ஐட்டம் அப்படின்றது என்னென்னா ஒவ்வொரு அரே ஐட்டம் அந்த வேல்யூ, சரிங்களா? அது வேல்யூவாக தான் இருக்கும். ஒன்று ஃபால்ஸ் அல்லது ட்ரூ. இந்த மாதிரி ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த ஐட்டம் வந்து ஃபில்டர் செய்யப்படும். ஃபால்ஸாக இருந்ததுன்னா அது வந்து நீக்கப்படும். அந்த மாதிரி இப்போது இந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது வந்து ஒரு விதமான எக்ஸ்பிரஷன். அந்த எக்ஸ்பிரஷன் இந்த ஒரு ஐட்டமை ஃபில்டர் பண்ணலாமா வேணாமான்றதை சொல்ல போகுது. இதன் மூலமாக டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் வேல்யூஸை மட்டுமே உள்ளே சேர்க்க போகிறோம். ஆக அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த இடத்துல இந்த நம்பர்ஸ் அரேவை திரும்பவும் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிறோம்.
ஏன்னா இந்த நம்பர்ஸ் அரேயில் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேல்யூ அந்த அரேக்குள்ளே இருந்து தேடி எடுத்து அதோடைய முதல் இண்டெக்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து 5 அப்படின்ற ஒரு நம்பரை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அது முதல்ல சந்திக்கிற 5 வந்து இதுதான். அப்போ அந்த 5உடைய இண்டெக்ஸ் என்னன்றது மட்டும்தான் அதை எடுத்து. இப்போ நம்மளுக்கு இது வந்து அந்த ஐட்டமுடைய இண்டெக்ஸ் முதல்ல சந்திக்கிற இந்த இண்டெக்ஸ் என்னவோ எடுத்துகிட்டு வரும். இப்போ உதாரணத்துக்கு 5க்கு வந்து இண்டெக்ஸ் என்னென்னா 0 1 2 3 4 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 4th இண்டெக்ஸ் தான் நமக்கு அது முதல்ல எடுத்துகிட்டு வரும். ஸோ 4ன்ற இண்டெக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது அது வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ்ன்றது வந்து 4. அடுத்து இந்த இண்டெக்ஸ் வந்து திரும்பவும் வந்து இந்த 5க்கு வராது. ஏன்னா இதோட இண்டெக்ஸ் வந்து என்ன 4க்கு அப்புறம் 5 வரும். நமக்கு இதிலே தெரிஞ்சிடும் இது வந்து டூப்ளிகேட் வேல்யூ இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு ஐட்டம் கொண்டு வரும்போது அதோடைய இண்டெக்ஸ் என்னங்கிறத கூடவே கொண்டு வரணும். ஸோ இப்போ இந்த கூடவே அதோடைய இண்டெக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த நம்பர்ஸ் அரேயில் இந்த வேல்யூவோட அரே என்னன்னு எடுத்துகிட்டு வருவோம். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் அது என்ன சந்திக்குதோ அதை எடுத்துகிட்டு வரும். ஸோ நம்மளது வந்து 4 அப்படின்றது தான் வரும். ஸோ அது வந்து சந்திக்கிற ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 4ஆக இருந்துச்சுன்னா இது வந்து ஒரிஜினல் வேல்யூ. ஸோ இந்த இண்டெக்ஸும் இது தர இண்டெக்ஸும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரிஜினல் வேல்யூ. ஒரு வேளை அது மேட்ச் ஆகலைன்னா அது வந்து டூப்ளிகேட் வேல்யூ. ஸோ இந்த டூப்ளிகேட் வேல்யூஸை தான் நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. அதை வந்து நம்ம இந்த இடத்துல வாங்கி வச்சுக்கிறோம். ஆக இதை வந்து நம்ம டூப்ளிகேட்ஸ் அப்படின்ற ஒரு அரே கான்ஸ்டன்ட் பேரில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி கான்சோல் லாக் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இதை வந்து செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து மேலே இருக்கிற இந்த ஒரு கவுண்ட்ஸ்க்கான கோடெல்லாம் கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ இதை மட்டும் அவுட்புட்டில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 5 மற்றும் 1 தான் வந்து டூப்ளிகேட்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. பார்த்தீங்களா, இதுக்கு நம்மளுக்கு தேவை என்ன, ரெண்டே மெத்தட். ஒன்று ஃபில்டரு, இன்னொன்று இண்டெக்ஸ் ஆஃப். ரெண்டுமே வந்து தனித்தனி வேலையை தான் செய்யுது. ஆனால் இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த டூப்ளிகேட்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இண்டெக்ஸ் ஆஃப்ன்றது இந்த அரேயில் ஒரு வேல்யூ கொடுத்தோன்னா அதோடைய முதல் இண்டெக்ஸ், அது சந்திக்கிற முதல் இண்டெக்ஸ் என்னவோ அதை கொடுக்கும். உதாரணத்துக்கு இந்த 5உடைய முதல் இண்டெக்ஸ் வந்து 4 தான். அதோடைய ரெண்டாவது இண்டெக்ஸை வந்து அது காட்டாது. ஏன்னா அதுக்கு இந்த இண்டெக்ஸ் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அதுக்கு தெரிஞ்சது முதல் இண்டெக்ஸ் மட்டும்தான். ரெண்டாவதாக இருக்க இண்டெக்ஸ் அது இக்காந்துக்குன்னு சொல்லாது. ஸோ அதனால் திரும்பவும் இதே வேல்யூ வந்துச்சுன்னா அது சந்திக்கிற முதல் இண்டெக்ஸை 4ஆக கொடுக்கும். அப்போ இது ரெண்டுமே மேட்ச் ஆகாது. அப்போ அதை தூக்கிட்டு வந்து டூப்ளிகேட் வேல்யூவாக சொல்லி இங்கே போட்டுரும். இதே மாதிரி தான் 1க்கும் நடக்குது. அதனால தான் இங்கே 5 மற்றும் 1 டூப்ளிகேட்டாக கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கு. அடுத்தது வந்து மாடியூல் 4. இது வந்து ப்ரௌசர் ஜாவாஸ்கிரிப்ட் டிப்ஸ். ஸோ ப்ரௌசர் JS டிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுக்கிறேன். இதில் வந்து நம்ம ப்ரௌசருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து சந்திக்க போகிறதால ஒரு ஃபைல் ஒன்று உருவாக்கும், index.html அப்படின்னு சொல்லி. விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஒரு HTML-க்கான கோடு, ஒரு அடிப்படையான HTML-க்கான கோடை கொண்டு வரதுக்கு HTML-னு அப்படி டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஜஷன் வரும். இதில் HTML5ன்னு இருக்குல்ல, அதை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு வந்து அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இதில் நீங்கள் வந்து உங்களுக்கான டைட்டிலாம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் என்ன சந்திக்க போகிறோம்னா, ஒரு டாம் மீ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ஒரு அலர்ட் ஷோ ஆகணும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம எழுத போகிறது. ஸோ இதுக்குன்னு ஒரு ஐடி ஒன்று வச்சுக்கிறேன், கிளிக் பட்டன் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த கிளிக் பட்டன் அப்படின்ற ஐடியை வச்சுக்கிட்டு நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் இந்த பட்டனை வந்து
இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணால் ஒரு அலர்ட் ஷோ ஆகிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்கிரிப்டை நான் இங்கே மேலே எழுதுகிறேன். வழக்கமாக எப்பவுமே கீழே தான் எழுதுவோம், ஆனால் இந்த தடவை மேலே எழுதுகிறேன். அது ஏன்றதை அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து இதில் நான் முதல்ல பட்டனுக்கான எலிமெண்ட்டை வந்து ஜாவாஸ்கிரிப்டில் எடுக்கணும். அதுக்கு இந்த இடத்துல பட்டன் சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட், அதில் பட்டனை எடுக்கிறதுக்கான டாம் கோட் எப்படி இருக்கும்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டில் கெட் எலிமெண்ட் பை ஐடி, ஏன்னா நம்ம ஐடி வச்சு தான் எடுக்கிறோம். அப்புறம் கிளிக் பட்டன் அப்படிங்கிற அந்த ஐடி கொடுத்து அதை எடுத்துக்கிறோம். இப்போது இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது நம்ம வந்து அந்த அலர்ட் ஷோ பண்ணணும்னா இந்த பட்டனுக்குள்ளே ஒரு லிசனர், ஒரு ஈவெண்ட் லிசனரை ஆட் பண்ணணும். அதனால் ஒரு ஈவெண்ட் லிசனரை வந்து நம்ம இப்போ இதில் சேர்க்க போகிறோம். .add ஈவெண்ட் லிசனர். இதில் நம்ம முதல்ல கொடுக்க போகிறது என்ன மாதிரியான ஈவெண்ட்டுன்றது கிளிக்குன்னு நான் கொடுக்குறேன், ஏன்னா நம்ம கிளிக் பண்ணும் போது அது நடக்க போகுது. அப்புறம் இதில் வந்து ரெண்டாவதாக அந்த கால்பேக் ஃபங்க்ஷன் என்னமோ அதை கொடுக்கணும். ஸோ கிளிக் பண்ணும் போது நான் கொடுக்க போகிறது என்னென்னா ஒரு அலர்ட் பட்டன் கிளிக்டு பை தி யூசர் அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ட் காமிக்கிறோம். இப்போ இந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா Ctrl+Shift+X அப்படின்ற இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சர்ச் எக்ஸ்டென்ஷன் டப்பா வரும். அதுக்குள்ளே லைவ்னு சர்ச் பண்ணுங்கள், லைவ் சர்வர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளகின் இந்த எக்ஸ்டென்ஷன் வரும். இந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லோக்கல் டெவலப்மெண்ட் சர்வர் ஒன்று உருவாகும். அதாவது ஒரு HTML வந்து சேவ் பண்ண ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு சர்வர். அது இருந்தால் தான் நம்மளால் அவுட்புட்டை உடனே பார்க்க முடியும். அதனால தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து இதை ரன் பண்ணி காட்ட போகிறேன். இதை ரன் பண்ணுறதுக்கு வந்து 2 வகையில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று இப்படி ரைட் கிளிக் பண்ணால் ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தா வரும். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள் கோ லைவ்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கனாலும் ரன் ஆகும். பாருங்கள் இந்த HTML வந்துருச்சு. இதை நான் வந்து இப்படி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் அவுட்புட்டை தெளிவாக பார்க்க முடியும். சரி, இங்கே பாருங்கள் நான் பட்டனை கிளிக் பண்ண போகிறேன். எனக்கு இந்த அலர்ட் ஷோ ஆகும்னு நான் நினைக்கிறேன். கிளிக் பண்ணால் எனக்கு இது நடக்கலை. திரும்ப கிளிக் பண்ணுறேன், இதுக்கு எதுவும் நடக்கலை. இதுக்கு காரணம் என்னன்றதை நான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து டெவலப்பர் டூல்ஸ் போய் பார்க்கலாம். இந்த 3 புள்ளி ஐக்கன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி இதில் வந்து மோர் டூல்ஸில் டெவலப்பர் டூல்ஸ், இதோட ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், Ctrl+Shift+I. அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் வரும். Ctrl+Shift+I ப்ரெஸ் பண்ணோன்னா எனக்கு இது வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ இங்கே வந்திருக்கு. இது வந்து இடைஞ்சலாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதை கீழே காமிக்கிறதுக்கு இங்கே வந்து 3 புள்ளி ஐக்கன் இருக்குல்ல, இதில் வந்து டாக் சைடை வந்து இந்த இடத்துல, அதாவது பாட்டமில் கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அன்காட் எரர் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது வந்து இந்த பேஜ் லோட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து எரர் வருது. என்னென்னா cannot read properties of null add reading cannot read properties of null reading add event listener அப்படின்னு வருது. அதாவது வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த பட்டனே வந்து ஒரு நல் வேல்யூ கொண்ட ஒரு வேரியபிள். இதில் போய் நீங்கள் வந்து ஆட் ஈவெண்ட் லிசனரை வந்து கால் பண்ணுறீங்க, அது பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு அன்காட் டைப் எரரை கொடுக்குது. ஸோ அப்போது என்னென்னா இதுக்குள்ளே நல் வேல்யூ வந்துருக்குது. ஏன் வந்து இந்த கிளிக் பட்டன் ஐடியை நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமே, அப்போ ஏன் வந்து இந்த பட்டன் வந்து நம்மளுக்கு கிடைக்கல, இந்த பட்டனுடைய டேட்டா கிடைச்சிருந்தாலே இந்த எரர் வந்திருக்காது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, இந்த டாக்குமெண்ட் வந்து லோட் ஆகுறது வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் வந்து கீழே வச்சுருக்கு, பட் நம்ம ஸ்கிரிப்ட் வந்து மேலே வச்சுருக்கோம். நம்ம ஸ்கிரிப்ட் எடுத்தோடனே கால் ஆகிடும் இந்த ஒரு டேக்குள்ளே. பட் ஆனால் கீழே இருக்கிற இந்த கண்டென்ட் வந்து இன்னும் லோட் ஆகிருக்காது இல்லையா, அதுக்குள்ளவே இது கால் பண்ணும்போது என்ன ஆகிருக்கும், அது கிடச்சிருக்காது. அதனால தான் இங்கே நல் வேல்யூ வந்துருக்கு. அதனால் அந்த நல் வேல்யூ கொண்ட அந்த ஆட் ஈவெண்ட் லிசனரை வந்து நம்ம கால் பண்ணும்போது நமக்கு இந்த எரர் வருது. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த டாக்குமெண்ட் வந்து ஃபுல்லாக லோட் ஆன பிறகு தான் இந்த ஸ்கிரிப்டை வந்து கால் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும். இதுதான் நம்மளுக்கான சொல்யூஷன். அதை செய்யறதுக்கு ஒரு வழி என்னென்னா, இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்கிரிப்டை வந்து எப்போ கால் பண்ணணும்னா, இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக லோட் ஆன பிறகு. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக லோட் ஆகுது அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு வந்து ஒரு லிசனர் ஒன்று கொடுக்கலாம், ஆட் ஈவெண்ட் லிசனர். அந்த ஆட் ஈவெண்ட் லிசனரில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, டாம் கண்டென்ட் லோடட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை வந்து கவனிக்கிறேன்.
இது என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்குமெண்ட் ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சிருச்சுன்னா அப்போ இந்த ஈவெண்ட் வந்து ஃபயர் பண்ணணும் நம்மளுடைய ப்ரௌசர். அப்போ அந்த ஈவெண்ட் வரும்போது மட்டும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கோடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் வந்து நான் இதுக்குள்ளே மூவ் பண்ணிடுறேன். இப்படி இப்போ மூவ் பண்ணிட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த எரர் வரல. டாக்குமெண்ட் ஆல்ரெடி லோடட் ரன்னிங் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. இதெல்லாம் வந்து நார்மல் லாக்ஸ் தான். இப்போ நம்மளுடைய கிளிக் பட்டன் வந்து வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த அலர்ட் ஷோ ஆகணும். பாருங்கள் வேலை செய்யுது. ஆக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம எப்பயுமே வந்து ஒரு டாக்குமெண்ட் லோட் ஆகிறதுக்கு முன்னாடியே இங்கே ஸ்கிரிப்டை கால் பண்ணோம்னா நமக்கு அந்த பிரச்சனை வரும். அப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் டாக்குமெண்ட் வந்து லோட் ஆயிருக்கா இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் லிசனரை நீங்கள் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டில் ஆட் பண்ணிக்கணும். அது என்ன ஈவெண்ட்னா டாம் கான்டெக்ட் லோடட். இது லோடாகி முடிச்சுன்னே தான் உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்டை வந்து கால் பண்ணுறதால உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. ஸோ உங்களுடைய கோட் சரியாக வேலை செய்யும். இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து நம்ம ப்ரௌசரில் வந்து ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறோன்னா அதை எடுத்தோடனே நம்ம ரன் பண்ணிடக்கூடாது. டாம் கான்டென்ட் லோடர் உள்ளே கொடுத்து தான் நம்ம ரன் பண்ணணும் அப்படின்றது. இப்போ அடுத்தது வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஜேஎஸ் வேரியபிள்ஸை வந்து பயன்படுத்தணுன்றது அவசியம் கிடையாது. சிலதை வந்து நம்ம எலிமெண்ட்டுக்குள்ளேயே அந்த தகவலை வச்சுருக்கலாம். அதுக்கான ஒரு உதாரணம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த இடத்துல இப்போ நான் ஒரு பட்டன் ஒன்று உருவாக்குறேன். பட்டனில் என்னென்னா ஒரு ஐடி டெலீட் பட்டன் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். இதோடைய டெக்ஸ்ட் வந்து டெலீட் பட்டன் இல்லை நான் டெலீட் யூசர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த டெலீட் யூசர் என்ன பண்ணோன்னா இது கிளிக் பண்ண உடனே ஒரு அலர்ட் ஒன்று ஷோ பண்ணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஸ்கிரிப்ட் கீழே வைக்கிறேன். இந்த வாட்டி டெலீட் யூசர் அல்லது டெலீட் பட்டன் அப்படின்னு வச்சுக்கலாம். டெலீட் பட்டன் அதில் வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அதில் வந்து இந்த டெலீட் பட்டன் வந்து போட்டுடுறோம். இப்போது டெலீட் பட்டனில் ஆட் ஈவெண்ட் லிசனர், நம்ம ஒரு ஈவெண்ட் லிசனர் வந்து உள்ளே போட போகிறோம். அது என்னென்னா இதை வந்து கிளிக் பண்ணும் போது நமக்கு ஒன்று நடக்கணும். என்ன, ஒரு அலர்ட் ஷோ ஆக போகுது. அந்த அலர்ட் என்னென்னா டெலீட்டிங் யூசர் அப்படின்னு சொல்லி வித் ஐடி அப்படின்ற இடத்துல நம்ம வந்து ஒரு ஐடி காமிக்க போகிறோம். இந்த ஐடி வந்து எப்படின்னா நான் வந்து ஸ்கிரிப்டுக்குள்ளேயே வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளவே யூசர் ஐடின்னு சொல்லி ஒன்று வைக்கிறேன் 32. இப்போ இந்த ஒரு ஐடியை வந்து நம்ம வந்து இங்கே இதுக்குள்ளே கொடுத்து டெலீட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து டெலீட் பண்ண போகிறேன். டெலீட் கிளிக் பண்ணால் எனக்கு டெலீட்டிங் யூசர் வித் ஐடி 32 அப்படின்னு வருது பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஐடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வேரியபிள்குள்ளே வச்சுருக்குறோம். அந்த மாதிரி வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. சில நேரங்களில் நம்ம வந்து இது மாதிரி வேரியபிள்களை வந்து யூஸ் பண்ணுறதை விட நம்ம அந்த எலிமெண்ட்டுக்குள்ளேயே அந்த தகவலை வச்சுருக்கலாம், அந்த ஒரு டேட்டாவை. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இப்போது நம்ம இந்த மாதிரி வேரியபிளை யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆனாலும் நம்மளுக்கு இந்த ஐடியானது நமக்கு தேவைப்படுது. டெலீட் பண்ணும்போது அதை ஷோ பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம இந்த பட்டன்லேயே டேட்டான்ற ஒரு ஆட்ரிபியூட்டில் நம்ம அதை கொடுக்கலாம். இப்போ இந்த டேட்டாவில் வந்து ஐஃபனுக்கு அப்புறம் நான் யூசர் -id அப்படின்னு சொல்லி ஒன்று வைக்கிறேன். அதில் வந்து 32ன்னு சொல்லிட்டு அந்த வேல்யூவை கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம கொடுத்தாச்சு. ஆனால் இந்த இடத்துல அதை எப்படி நம்ம அடையிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த டெலீட் பட்டனில் ஒரு ஈவெண்ட் லிசனர் வச்சுருக்கோம். கிளிக் பண்ணும்போது அப்போது அது ஒரு ஈவெண்ட்டை கொண்டு வரும் இல்லையா? அதை வந்து நம்ம அப்படின்ற பேரில் வாங்கிக்கலாம். இப்போ இந்த ஈவெண்ட்டுக்குள்ளேருந்து என்னென்னா இந்த ஒரு எலிமெண்ட்டை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல யூசர் ஐடி அப்படின்னு சொல்லி ஒன்று நான் ஒரு வேரியபிள் இதுலேருந்து ஈலேருந்து எப்படின்னா, இந்த முதல்ல நம்ம டார்கெட்டுன்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதுதான் என்னென்னா, இந்த ஈவெண்ட் எந்த ஒரு எலிமெண்ட்டால் ஜென்ரேட் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த எலிமெண்ட் தானே வந்து கிளிக் பண்ணும் போது தானே அது நடக்குது. அதனால் இந்த எலிமெண்ட் வந்து டார்கெட்டாக வந்துடும். இப்போ இதுக்குள்ளே வந்து நீங்கள் டாட் வச்சு நீங்கள் இந்த டேட்டா ஆட்ரிபியூட்டை ஆக்சஸ் பண்ணணும். எப்படின்னா, இந்த டார்கெட்டில் வந்து டேட்டா செட்டுன்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி, அதில் வந்து நீங்கள் இந்த யூசர் ஐடி அப்படிங்கிறத வந்து இப்படி கொடுக்கலாம்.
இப்படி ஆக்சஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் இப்படி இந்த ஒரு கேஸில் வச்சுருந்தீங்கன்னா அதை இந்த மாதிரி ஒரு கேஸில் ஆக்சஸ் பண்ணலாம். சரி, இப்போ நான் இந்த யூசர் ஐடியை இங்கே நான் கொடுத்துட்டேன், பாஸ் பண்ணிட்டேன். இப்போ இது தெரியுதான்னு பார்ப்போம். டெலீட் கொடுக்குறேன், பார்த்தீங்கன்னா 32 வருது. ஓகேங்களா? இதனால் என்ன பிரயோஜனம்னா நீங்கள் வந்து நாளைக்கு ஈஸியாக வந்து அதை பராமரிக்க முடியும். நீங்கள் எலிமெண்ட்லேயே உங்களுக்கு சில தகவல்களை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதால ஜாவா ஸ்கிரிப்டில் தேவையில்லாத ஒரு மெமரி ஸ்பேஸ் வந்து அவாய்ட் செய்யப்படுது. இதே மாதிரி நீங்கள் டேட்டாவை வந்து எலிமெண்ட்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு பட்டன் இல்லை, இதே மாதிரி பல பட்டனுக்கு இதே மாதிரி தகவல்களை வச்சுக்க முடியும். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி டெலிட் யூசர் பட்டனை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஆனால் இந்த தடவை வந்து ஐடி கிடையாது, அதுக்கு பதில் வந்து கிளாஸ் வச்சுக்கிறேன். கிளாஸ் வந்து டெலிட் பட்டன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. இப்போது டெலிட் பட்டன் அப்படின்றது வந்து நம்ம ஐடி வச்சு எடுக்கக்கூடாது, கிளாஸ் வச்சு எடுக்க போகிறோம். அதனால் கெட் எலிமெண்ட் பை அப்படிங்கிறத எடுத்துகிட்டு கெட் எலிமெண்ட் பை கிளாஸ் நேம்னு கொடுக்குறேன். இப்போ டெலிட் பட்டன்ற கிளாஸ் வச்ச எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதில் வந்துடும். ஸோ டெலிட் பட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ டெலிட் பட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா? இந்த பட்டன்ஸை தான் நம்ம இந்த இடத்துல வந்து பயன்படுத்த போகிறோம். எப்படின்னா டெலிட் பட்டன்ஸில் நம்ம வந்து ஃபார் ஈச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டெலிட் பட்டன்ஸில் வந்து இந்த டெலிட் பட்டன்ஸ் வந்து ஒரு அரேவாக மாற்றணும். ஆக இந்த இடத்துல அரே கிளாஸ் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஃப்ரம்னு ஒரு மெத்தட், அதில் வந்து இந்த டெலிட் பட்டன்ஸை கொடுத்து அரேவாக மாற்றிக்கிறேன். இப்போ இதில் ஃபார் ஈச் அப்படின்ற ஒரு மெத்தட் பயன்படுத்த முடியும். அதுக்குள்ளே ஒரு எலிமெண்ட்டையும் நீங்கள் கொண்டு வந்து ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சுக்கலாம். இப்போ இந்த எலிமெண்ட் எல்லாத்துக்கும் நான் வந்து இந்த ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ண போகிறேன். ஆக இந்த கோடை அப்படியே மூவ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டெலிட் பட்டன் அப்படின்ற பேரை வந்து எடுத்துகிட்டு அப்படின்னு போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்டும் கிளிக் லிசனர் ஆட் பண்ணிச்சு. அந்தந்த எலிமெண்ட்டுக்கு அந்தந்த டார்கெட், அதாவது அந்த எலிமெண்ட்டோடைய ஐடி என்னவோ அது வந்து அசைன் ஆகிடும். சரிங்களா? முதலுக்கு வந்து 32, ரெண்டாவதுக்கு வந்து 35. இப்போ 2 பட்டன் இருக்குது. முதல் கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா 32ன்னு வந்திருக்கு. ரெண்டாவது கிளிக் பண்ணுறேன், 35. பார்த்தீங்களா? இப்போ டேட்டாவை வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே எளிமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் வச்சுக்கிட்டு ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் டேட்டா செட்டு வந்து வச்சுக்கலாம். எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். இதே மாதிரி நிறைய தகவல் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இந்த டேட்டா கூட இப்போ ஏஜ் அப்படின்றது ஒன்று, ஏஜ் கூட வேணாம், நேம் அப்படின்னு வைக்கிறேன். இந்த நேமில் வந்துட்டு லோகேஷ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்து இங்கே வந்து டேனியல் அப்படின்ற பேர் வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த ஐடி மற்றும் அந்த நேமை வந்து இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணலாம். நேம் சரிங்களா? இந்த ஐடி அப்புறம் நேம் அப்படின்றத கொடுக்கறதுக்கு பதில் இந்த இடத்துல டெலிட்டிங் யூசர் அவருடைய நேம் அப்புறம் வித் ஐடி அப்படின்னு சொல்லி அந்த ஐடியை காட்ட போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ டெலிட் கொடுத்தா லோகேஷ் வித் ஐடி, டெலிட்டிங் யூசர் லோகேஷ் வித் ஐடி 32, டேனியல் வித் ஐடி 35. இந்த மாதிரி வந்து எத்தனை டேட்டா ஆட்ரிபியூட் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நீ எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வேரியபிள்ஸே பயன்படுத்தணுன்ற அவசியம் இருக்கக்கூடாதுன்றது தான் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில தகவல் வந்து ப்ரோக்ராம்குள்ளேயே வந்து இருக்குதுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து டேட்டா செட் அப்படின்ற இந்த ஆட்ரிபியூட்டை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த டேட்டான்ற ஆட்ரிபியூட் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட்ஸ். இதுக்கப்புறம் நிறைய கான்செப்ட்ஸ் அடுத்த வீடியோவில் தேவைன்னா இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அடுத்து வரக்கூடிய அட்வான்ஸ்டான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அண்ட் உங்களுடைய கோட் வந்து ரொம்பவே ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும். அடுத்த லெசனில் உங்களை பார்க்கலாம். நன்றி.